கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. Praise be to God's holy name. இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு ஒரு ஆராதனையை கர்த்தர் நமக்கு தந்தார். These days God has given us good service. விசேஷமா இந்த நாட்கள் இந்த வாரம் நாம் எல்லாரும் கூடி பார்க்கலாம் என்று நினைத்தோம். ஆனால் சூழ்நிலை திரும்ப அரசாங்கம் நமக்கு இன்னும் நாட்களை லாக்டவுன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த வியாதி அதிகரித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி We expected that this week we shall all meet together, but unfortunately Lord has extended this curfew, and the curfew is extending because of the aggravation of the disease. தொடர்ந்து நம்ம ஜெபத்துல போராடி கொண்டே இருப்போம். Continually we have to strive in prayer. கர்த்தர் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை நமக்கு தருவார். Assuredly Lord shall give us a great victory. விசேஷமா தமிழ்நாட்டில் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு இங்க ரயில் பயணம் விமான பயணத்தெல்லாம் எங்களுக்கு ஜூனுக்கு பிறகுதான் வேணும்னு சொல்லி நம்முடைய சிஎம் சொல்லிட்டாருன்னு சொன்னாங்க. They told that because of the aggravation of disease and especially in Chennai and Tamil Nadu, the travel journeys of flight journeys and train journeys has been postponed after June, and this is requested by Chief Minister of Tamil Nadu. விசுவாசிகள் கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளே கர்த்தருக்குள்ளே அரசாங்கம் சொல்லுகிற சட்டத்துக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்து தேவ சமூகத்தில் உங்களை மறைத்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். Believers, children of God, hide yourself in God's presence and obey to all the laws of the land. தேவ சமூகத்தில் ஜெபத்தோடு இருங்க. Be in prayer in God's presence. கடந்த வாரத்தில் பல வீடுகளுக்கு நான் கடந்து போனேன். In this week I went to many believers' house. சில பர்த்டே ப்ரோகிராம் இருந்தது. Some birthday program. ஆறுதல் கூட்டங்கள் இருந்துச்சு. Comforting prayers. சில வீட்டுக்குரிய சில நிலைகள் வைக்க வேண்டும் என்று சொல்லி அழைத்திருந்தார்கள். இப்படியெல்லாம் நிறைய இடங்களுக்கு நான் அப்போ போகும்போது பக்கத்தில் இருக்க வீடுகளுக்கெல்லாம் நம்முடைய விசுவாசி வீடுகளுக்கு போய் ஜெபிச்சுட்டு தான் வந்தேன். I had these programs and I went to believers' house and I prayed in their houses. உஷ்ணம் அதிகமாக தான் இருக்குது. It's very hot these days. ஆனாலும் அதோடு 2-வீலர்லயே போயிட்டு வந்தேன். ஏன்னா நம்முடைய விசுவாச வீட்டில் வெளியில லாக்டவுன் பண்ணி வச்சிருக்காங்க, அடைச்சி வச்சிருக்காங்க. I traveled in 2-wheeler because our road is blocked and we are not able to take the car out. நம்முடைய ஜெப வீட்டுக்கு அடுத்த தெருவில் ஏதோ இந்த வியாதி வந்திருக்கு என்று சொல்லி நம்முடைய விசுவாச வீட்லேயும் ஃப்ரண்ட்ல முன்னாடி இருக்க அந்த ரோட tin sheet வச்சு அடைச்சு வச்சிருக்காங்க. Because disease in the adjacent street and our road is blocked with a tin and we are not able to get out of this place. அதனால கார் எடுத்து வெளியில போக முடியல. பக்கத்துல நான் கடந்த வாரத்துல சொன்னது போல பக்கத்து கிரவுண்ட் வழியா தான் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். So we are not able to take the car and move out and we are using the adjacent street which is favorable to us. நம்ம இந்த வாரம் ஓபன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். We expect that this week they'll open it. சரி, கர்த்தருடைய சித்தத்துக்காக வேலைக்காக நாம் காத்திருப்போம். Let's wait for God's will and wish. ஏற்ற சமயத்துல கர்த்தர் நம்மை மகிமையோடு கர்த்தர் எழுந்தருளுவார் நான் விசுவாசிக்கிறேன். I believe that appropriate time with glory Lord shall raise up. ஒரு புழுக்களை போலதான். As like a worm we were. ஒந்து கொண்டே இருந்தோம். We were creeping. அந்த புழு என்ன செய்து ஒந்து கொண்டே இருந்தது. What the worm did, worm was creeping. குறிப்பிட்ட நாட்களிலே அது அப்படியே மூடிரும். அப்படி ஒரு கூட்டு புழுவாக மாறிவிடும். After a particular period it gets into a shell. அப்படி மூடுகிற காலங்கள் அந்த புழுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். When it's covered with a shell it will be difficult for the worm. அந்த புழு என்ன நினைச்சு கொண்டிருந்திருக்கும். The worm would have thought. அந்த புழுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்திருக்கும். It will be so difficult for the worm to live. அந்த புழு என்ன நினைச்சிருக்கும், நான் ஃப்ரீயா இருந்தனே. I was so comfortable. நல்ல அங்கங்க நல்ல இலையெல்லாம் சாப்பிட்டு கொண்டு நான் இருந்தனே. I was eating the leaves here and there. நான் பல இடங்களுக்கு போயிட்டு இருந்தனே. Many places I was going. ஆனா இப்போ என்னால ஒண்ணும் செய்ய முடியவில்லையே. But now I am unable to do anything. இந்த புழுக்கள் என்ன செய்யும் என்றால் மிகவும் கஷ்டப்படும். The worm would have thought and they would have told that it's very difficult. ஆனா இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல in these circumstances நடக்கிற சம்பவம் என்ன? What is the incident? ஒரு குறிப்பிட்ட நாளைக்குள்ளாக a particular period. அந்த குறிப்பிட்ட நாளுக்கு பின்பு அந்த புழுக்கு அந்த கூண்டுக்குள்ள இருந்து அது நல்ல சிறகடிக்கிற ஒரு வண்ணாத்து பூச்சியாக அது வெளியே வரும். After a particular period it comes out of the shell like a beautiful butterfly. நல்ல அருமையான ஒரு நல்ல ஒரு வண்ணாத்து பூச்சியாக வெளியே வரும். It comes out as a beautiful butterfly. இதே போல இப்போ கர்த்தர் நம்மளை அப்படியே கூட்டு புழுவை போல உட்கார வச்சிருக்கிறார். So similarly Lord has kept us into a shell. கூட்டு புழுவை போல வச்சு நம்மளை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். Lord is forming us, keeping us in shell. Hallelujah. Hallelujah. ஆனா சீக்கிரம் நம்ம பறக்க போறோம். Surely we are going to fly up now. எழுப்புதலோடு கர்த்தர் சபையை சந்திக்க போறார். God is going to meet the church with revival. இந்த நாட்களை காட்டில் இனி வைராக்கியத்தோடு எழும்பி கர்த்தருக்கு செயல்பட போறோம். Compared to the past days with zeal we are going to work for the Lord. முன்பு கூடி ஆராதித்ததை காட்டில் இன்னும் அதிகமா தேவ சமூகத்துல கூடி வர போறோம். Compared to the early congregation and serving the Lord we are going to come up greatly. என்ன செய்கிறது எது செய்கிறது என்று எண்ணிக்கொண்டதோ இனி கர்த்தருக்காக எழும்பி ஊழியங்களை செய்வோம் என்று எழும்பி பறக்க போகிறோம். What are we going to do? We were thought, but now on we are with great revival going to start up. இனி கர்த்தரை தவிர இந்த பூமியில வேற ஒன்றுமே கிடையாது. Other than God there is nothing in this world.
world. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதை காட்டிலும் ஒரு மேன்மையான ஒரு பாக்கியம் ஒன்றுமே கிடையாது. Other than serving the God, there's nothing excellent for us in this கர்த்தர் world. எடுத்து தம்முடைய வல்லமை விளங்க பண்ண முடியாது. கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. Lord's eyes moves to and fro to reveal His power. ஆகையினால் இந்த நாட்கள் ஏன் இப்படிங்கிற வேண்டாம். கர்த்தர் ஏதோ உருவாக்கி கொண்டு இருக்கிறார். So why these questions? Why do not ask? Lord is forming us. எழும்பி பறக்கக்கூடியதான பட்டர்ஃப்ளை போல கர்த்தர் நம்மை மாற்றி கொண்டிருக்கிறார். God is changing us a butterfly. We're going to raise up a நல்ல fly. நல்ல அழகுள்ள வண்ணாத்தி பூச்சிகளாக எழும்ப போகிறோம். As like beautiful butterflies, we're going to start up. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் அப்படியே செய்ய போறார். Lord is going to do so. விசுவாசத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்க. Believe and give glory to God. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். Lord shall bless us. இன்றைக்கு லூக்கா எழுதின விசேஷம் 14ஆம் அதிகாரம். Today from the book of Luke chapter 14. 5ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதான ஒரு வார்த்தைகளை நாம் தியானிக்க போறோம். Verses 5, that is the word which Jesus spoke. We're going to meditate that. இந்த வார்த்தையின் அடிப்படையிலே நமக்கு இந்த மாதத்திலே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நாம் முன்பாக வைத்து நாம் தியானிக்க போறோம். Reference to these verses, the promise which God gave us this month, we're going to meditate now. இந்த மாத வாக்குத்தத்தம் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். 130ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். This month's promise we all know, Psalms 137. According to this verse, God is leading us. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. O Israel, hope in the Lord. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. For with the Lord there is mercy, and with Him is abundant அவரிடத்தில் redemption. திரளான மீட்பு இருக்கிறது. And with Him is abundant redemption. அல்லேலூயா. Hallelujah. நம்முடைய ஆண்டவர் ஜீவிக்கிறவர். Our God lives. நம்முடைய ஆண்டவர் மாறாதவர். Our God is unchanging. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக He is இருக்கிறார். the God the same yesterday, today, அவர் and forever. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தேவனாக He is the இருக்கிறார். God of wonders and miracles. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. Praise be to God's holy name. விசேஷமா பிரியமானவர்களே, Beloved, லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே when we read book of Luke chapter 14, இங்க அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்ன? what is the word of Jesus here? அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளிலே துறவிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கி விடானோ? Then he answered them and saying, which of you having donkey or an ox that has fallen into a pit will not immediately put him out on the Sabbath day? உங்களில் ஒருவனாவது will ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளிலே துறவிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கி விடானோ என்றார். which of you having a donkey or an ox that has fallen into a pit will not immediately pull him out on the Sabbath day? இந்த வார்த்தை இயேசு சொல்லும் பொழுது ஒரு பரிசேயனுடைய வீட்டிலே இயேசுவுக்கு நல்ல ஒரு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. When Jesus spoke these words in a Pharisee's house, he had a good meal. ஒரு ஓய்வு நாள்ல பரிசேயனுடைய தலைவனாகிய ஒருவருடைய வீட்டிலே இயேசு போஜனம் பண்ணும்படியா போயிருந்தார். Jesus went to a Pharisee's house on the Sabbath day. அவர் சாப்பிடும்படியாக அழைக்கப்பட்டதான அந்த நாள் ஓய்வு நாள். That was a Sabbath day when he was called to eat. ஓய்வு நாளை நியாயப்பிரமாணத்தின்படி அன்றைக்குள்ள யூதர்கள் எழுத்தின்படி அவர்கள் பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். As per the law, the Jews used to keep the Sabbath day holy. ஓய்வு நாளிலே அவர்கள் சுத்தவான்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். They desired to live a holy life on the Sabbath day. ஓய்வு நாட்கள்ல அவர்கள் எந்த விதமான ஆகாரமும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். ஓய்வு நாளை பற்றி அவர்கள் உண்மையாக ஆசரித்துக் கொண்டிருந்தார்கள். In the Sabbath day they used to keep it very faithfully. They would not prepare any food or eat any food. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மற்ற நாளுக்கு மாத்திரமல்ல, அவர் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார். Jesus is not the God only for all the days but also for the Sabbath day. இயேசு அந்த போஜனம் பண்ணும்படியா அந்த பரிசேயனுடைய வீட்டுக்கு போயிருக்கும் பொழுது Jesus went to eat in the Pharisee's house. அந்த வீட்டில் ஒரு நீர்க்கோவை வியாதி உள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்தார். There was a man with disease here. ஆனால் ஜனங்கள் எல்லாரும் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. People were looking at him. இவன் நீர்க்கோவை வியாதியினால் கஷ்டப்படுறான். This man was struggling because of this disease. வியாதியினால் இவன் அப்படியே ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். He was suffering because of this disease. இன்றைக்கு ஓய்வு நாள். Today is a Sabbath day. இந்த நாள்ல அவர் என்ன செய்கிறார்? Today what is going to do? என்று பார்க்கும்படி ஒரு கூட்டத்தார் அவரை அப்படியே பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. People are looking at him, what is going to do in the Sabbath day. அந்த நியாயசாஸ்திரிகளும் பரிசேயரும் அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. And the scribes and Pharisees were looking at him. இயேசு அவர்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். And Jesus also looking at him. ஏனென்றால் மனுஷனுடைய நினைவுகளை நம்முடைய ஆண்டவர் அறிகிறவர். Because our God understands the thoughts of man. அதனால இவர்கள் என்ன செய்ய போறாங்கன்னு இயேசுவுக்கு நல்லா தெரியும். Because Jesus knew what they are going to talk, what they are going to do now. ஓய்வு நாளாச்சே. Because it's a Sabbath day. சுகம் தருவாரா தரமாட்டாரா? Will he heal them or not? ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்கணும்னு நினைச்சு இந்த நாள்ல மௌனமா இருப்பாரா? Or will he keep quiet to keep the Sabbath day holy? மோசே சொன்ன கட்டளையே பிரமாணத்தை இவர் கனம் பண்ணுகிறாரா? Will he honor the law of Moses? இல்லாவிட்டால் இந்த கட்டளையை கனவீனப்படுத்துகிறாரா? Or is going to dishonor the law of Moses? என்று சொல்லி அவர்களுக்குள்ளே என்ன செய்தார்கள்? அப்படியே கலங்கி கொண்டிருந்தாங்க. யோசிச்சு இவரை குற்றம் பிடிக்கும்படியாக இருந்து கொண்டிருந்தார்கள். They were thinking and confusing in themselves to accuse Jesus. இயேசு உடனே அவர்களை பார்த்து கேட்கிறாரு. Jesus looking at them and asked. அவர் பார்த்து கேட்கிறாரு, இந்த ஓய்வு நாட்களிலே ஓய்வு நாள்ல இவனை சுகமாக்குறது சொஸ்தமாக்குவது சரியா நியாயமானு கேட்கிறாரு. So Jesus looked at them and asked, is it lawful to heal on the Sabbath? அதுக்கு அவங்க எல்லாரும் பேசாம இருந்தாங்க.
இருந்தாங்க. They were keeping quiet. அப்பதான் அவர் இந்த வார்த்தையை சொல்றாரு. Only then he started to tell நான் this verse. வாசித்ததான 5ஆம் வசனத்தை இப்பொழுதுதான் சொல்றாரு. So in the verse which we read, அப்ப ஒருவனுடைய எருதாவது ஒருவனுடைய கழுதையாவது அவர் ஒருவேளை துறவியில விழுந்து கிடந்துச்சுன்னா அந்த ஓய்வு நாளா இருக்குதுன்னு சொல்லி நீ தூக்காம இருப்பீங்களான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறார். That is what he's asking. Which of you having a donkey or an ox that has fallen into a pit will not immediately pull him out of the Sabbath day? குழிக்குள்ள கிடந்தது நீ தூக்காம இருப்பியா? Will you not pull it when it is in the pit? இயேசு எல்லாவற்றையும் உதவி செய்கிறவர். Jesus helps in every situation. எல்லா சூழ்நிலையிலிருந்தும் மனுஷனை தூக்கி விடுகிறவர். In every circumstance he shall lift man from the pit. நாளையோ நேரங்களையோ அவர் He பார்க்கிறது. does not see days or times. பிதா தன்னை எதற்காக அனுப்பினார்? Father, what purpose Father has sent him? அனுப்பின நோக்கத்தை சித்தத்தை நிறைவேற்றும்படியாக வந்தவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. To do the will of the Father and to fulfill the law, the intention of God. Father, he came down. அவரிடத்தில் திரளான மீட்பு இருக்கிறது. Because in him is abundant redemption. வியாதி ஜுரமா இருக்கிற பேதுருவின் மாமி கையை பிடித்து அவர் தூக்கி விட்டார். He lifted up the mother-in-law of Peter and lifted her up. ஐயா அமிழ்ந்து போகிறேன் என்று சொல்லி பேதுரு சமுத்திரத்தில் அமிழ்ந்து போற நேரத்தில் அவனுடைய கரங்களை பிடித்து இயேசு தூக்கி விட்டார். Peter, when he was about to sink in the ocean, he stretched forth his hand and lifted him up. வியாதி பிசாசினால் ஒரு மனுஷனை போட்டு ஒரு பிசாசு ஒருத்தனை அலக்களித்து கொண்டிருந்தது. A man who was possessed with demon. அவன் அப்படி உருண்டு கொண்டிருக்கிறான். He was just rolling here and there. அவனுக்குள்ள இருக்கிற பிசாசு அவனை விட்டு விலகி போச்சு. இயேசு பேசாமல் போ என்று சொன்னார். Jesus rebuked and casted out the demons from this man. உடனே அவன் சுத்தமானான். Immediately he was healed. இயேசு அவனுடைய கரத்தை பிடித்து அவனை தூக்கி விட்டார். Immediately Jesus holded his hand and lifted him. இதெல்லாம் வசனம் பைபிள்ல இருக்கு, தேடி பாருங்க. All these verses are there in the scriptures and search it. எந்த சூழ்நிலையில் இருக்கிற மனுஷனையும் தூக்கி எடுப்பி நிறுத்துறதா நம்முடைய ஆண்டவர். Our God is a God who lifts up man from any situation. என்னை விளையாட சேற்றிலும் குழியில் இருந்து அவர் என்னை தூக்கி கன்மலையின் மேல் என்னை கொண்டு வந்து He lifted me up from the pit and the miry clay and set me on the high place. எந்த தாழ்வில் இருந்தாலும் நம்மை தூக்கி உயர்த்துகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். There's only one God who shall lift up from all lowliness. அவரிடத்தில் திரளான மீட்பு உண்டு. அதுதான் இந்த சங்கீதம் சொல்லுகிறார். It's an abundant redemption. That is what the psalmist says here. மனுஷன் ஜீவிய காலமெல்லாம் பிசாசின் வல்லமையில சிக்கி அழிந்து கொண்டிருக்கிறான். Man is in the entire life is ensnared in the powers of evil. இப்போ இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை விசுவாசிக்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளை, A child of God who believes in the death of Jesus. கடந்த வாரத்தில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கிடைக்கிற ஒரு சுதந்திரத்தை பற்றி நீங்க கடந்த வாரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டீங்க. Last week we meditated what is the inheritance which we get from the blood of Jesus. இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி மரணம், இந்த இரத்தம் என்ன செய்கிறது? The death of Calvary, Jesus and his blood, what it does? நம்மை பிசாசின் கிரியைகளிலிருந்து நாம் பிசாசின் கிரியைகளை அழித்து நம்மை ரட்சிக்கிறார். It destroys the powers of devil and he saves us. முதலாவது நீங்க வாசிச்சீங்களா எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, when we read the book of Hebrews chapter 12, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, when we read Hebrews 12 chapter 14, ஆண்டவராய் இயேசு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, when we read Hebrews 2 chapter 4, அந்த 2:14ல சொல்றாரு, கீழ உள்ள பகுதியில சொல்லி இருக்குது, மரணத்துக்கு அதிகாரியாய் இருக்கிற பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. So it tells that through the death of the mighty he destroy him who had power of death, the devil. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு, to destroy the powers of devil. இன்னைக்கு अनेक பெந்தகோஸ்தக்காரங்க கிறிஸ்தவங்க தான் சொல்றாங்க, ஒரே சாத்தானுடைய கிரியைகளா இருக்கு பாஸ்டர்ங்கறாங்க. All the Pentecost people generally they say it is the works of Satan. எனக்கு அவங்கள பார்த்தா ரொம்ப துக்கமா இருக்கும். I feel sorry about them. பிசாசின் கிரியைகளை கர்த்தர் அழிச்சிட்டாரே. Lord has destroyed the powers of devil. பல வருஷம் விசுவாசி. They are so aged believers. ஊழியக்காரங்க கூட அவங்க வீட்ல போய் சொல்றாங்கங்க. Servants of believer also, servants of God also go and tell this in their house. நேத்து ஒருத்தர் என்கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்றாரு, Yesterday somebody was talking to me over ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட சொல்றாரு, a servant of God told இல்ல அந்த வீட்ல பிசாசு ரொம்ப நாளா கிரியை செஞ்சிட்டு இருக்கான் அப்படி. in this house devil is working. அவங்க கர்த்தர் ரட்சித்து மீட்டு கொண்டு வந்து அவங்களை கர்த்தருடைய நல்ல தேவனுடைய பிள்ளைகளா நிறுத்தி அவர்களை கொண்டு கர்த்தர் ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறார். Lord has redeemed them, Lord has saved them, and through them Lord has blessed them, and Lord of them doing ministry through them. அது உங்க வாயில வரவே கூடாது தேவனுடைய பிள்ளைகள். You should not வீட்டுக்குள்ள ஏதோ பிசாசு வேலை செஞ்சிட்டு இருக்கான். Do not ever pronounce this. பிசாசு கிரியை செய்து கொண்டிருக்கிறான். Devil is working in my house. நீ உனக்குள்ள இருந்துச்சுனா உன் வீட்டுக்குள்ள இருக்கும். If it is there in you, it should be there also in your house. நான் அவருடைய மரணத்தை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். I believe his death. பிசாசின் கிரியைகளை இயேசு அழித்து போட்டார். Jesus destroyed the powers of devil's death. அவன் பூச்சாண்டி வேஷம் காட்டலாம், ஆனா அவன் கிரியை செய்ய முடியாது. He can show but he cannot work. ஏன்னா பயப்படுத்தலாம். He can பிள்ளைகள் சொல்லுவாங்களே, he can scare you. எங்கயாவது ஒளிஞ்சிருந்து பேன பிள்ளைகளை பயம் காட்டுவாங்களே, பெற்றோர்களை பயம் காட்டுவாங்களே, அதே போல பிசாசு என்ன பயம் காட்டுறது போல பண்ணலாம். Devil can maybe scare you. ஆனா நான் ஒண்ணு அது அவன் எனக்குள்ள இருந்து
பல வேலைகளை செய்வான்னு நான் விசுவாசிக்க மாட்டேன். I don't believe that he is in me and he does a lot of works. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நான் விசுவாசிக்கிறேன். Because I believe in the death of Jesus. ஏன்னா அவருடைய கிரியைகளை அழிக்கும்படியாக தான் இயேசு வந்தார். Jesus come to destroy the powers of him. நீங்க ஒவ்வொரு நாளும் உங்க வீடுகளுக்குள்ள போராட்டமா இருக்குது. In your house there is a suffering. பிள்ளைகளுக்குள்ள பிசாசின் கிரியைகள் போராடி கொண்டிருக்குது. In your children there is works of devil. பக்கத்து வீட்ல உள்ளவங்க பிசாசின் கிரியைகளை எங்கள்ட்ட ஏவி விட்டுக்கிட்டு இருக்காங்க. Now your neighbors are doing magical spell against. நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க இந்த கால வேளையில நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிடுங்க. If you are talking like this today in this morning, confess with God's பிசாசின் கிரியைகளை இந்த இயேசு அழித்தார் என்று சொல்லுங்க. Jesus has destroyed the powers of devil. எந்த விதத்தில் அவன் எனக்குள்ள கிரியை செயல்படுத்த முடியாதுன்னு சொல்லுங்க. Tell that in any ways he cannot work in me. நீங்க ஆவியில நிரம்பி நீங்க உங்களுடைய வசனத்தை நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. Be filled in spirit and confirm God's words. மரணத்துக்கு அவன் அதிகாரியா இருந்தான். He was the author of death. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? Jesus the God what he மரணத்தின் இவர் தன்னை என்ன செய்கிறார்? கடைசி சத்துரு பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் தான் அந்த மரணத்தை அவர் பரிகரித்தார். He has devoured the last death and he has risen over it. ஒவ்வொன்னையா ரிலீஃப் பண்ணிக்கிட்டே வந்தார். He is relieved one by one. ஒவ்வொன்னையா ரிலீஃப் பண்ணி கடைசி சத்துரு மரணம் தான். He has relieved everything and final enemy is death. அவனுக்கு ஒரு முடிவு வச்சிட்டாரு. He also kept a full stop. ஹல்லேலூயா. Hallelujah. ஆகினால சாத்தானுடைய கிரியைகள் ஏதோ வருது. சாத்தானுடைய செயல்கள் எனக்குள்ள இருக்குதுன்னு ஒரு நாள் சொல்லாதீங்க நீங்க. Never confess and tell this the works of devil is coming and it is இல்ல அவன் என்ன ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லுங்க. Tell that he cannot overcome me. அவருடைய மரணத்தை நான் விசுவாசிக்கிறேன். I believe in his death. அவர் இரத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன். I believe in his blood. சாத்தானை நீ போராடி பார்க்கலாம். Satan maybe you can strive. டச் பண்ணி பார்க்கலாம். Maybe you can touch ஆனா me. எனக்குள்ள நீ செயல்பட முடியாது. But you cannot work in me. என்ன நீ விசுவாசத்தை விட்டு வழியி போக வைக்க முடியாது. You cannot pull me away from faith. தேவனுடைய அன்புக்கு நீ என்ன தூரமா கொண்டு போக முடியாது. You cannot take me away from God's love. எனக்குள்ள ஐக்கிய தேவனுடைய ஜனங்களுடைய ஐக்கியத்தை விட்டு நீ என்ன பிரிக்க முடியாது. You cannot separate me from the fellowship of children of God. ஆகினால சாத்தானுடைய கிரியைகளை இயேசு முதலாவது அழித்தார் விசுவாசிங்க. Believe that first Jesus destroyed the powers of the devil. அதுதான் 1 யோவான் 8ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கும்போது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அன்பின் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும்போது சொல்றாரு. When John says this, 1 John chapter 3 verses 8. அந்த இடத்துல வாசிச்சு பாருங்க. பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். That's what we read in he who sins is devil and the son of God who manifested that might destroy the works of devil. பாருங்க 8ஆம் வசனத்தின் கீழ் பகுதியில் அது சொல்லி இருக்குது. The last point of the verse 8. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக இயேசு வெளிப்பட்டார். For this purpose the son of God was manifested by the works of devil. Hallelujah. இயேசு பிசாசின் கிரியைகளை அழிக்கிறார். So Jesus is destroying the works of devil. சாத்தானே உனக்கு எங்கள் மேல அதிகாரம் இல்லை. Satan, you do not have any authority over us. வாதையே எங்கள் மேல உனக்கு அதிகாரம் இல்லை. You do not have any authority over us. கொரோனா வைரஸ் எங்கள் மேல உனக்கு அதிகாரம் இல்லை. Coronavirus, you do not have any authority over us. நீங்க எங்களை மேற்கொள்ள முடியாது. You should tell that you should not overcome me. தாக்க முடியாது. You should not damage us. ஏனென்றால் உன்னை அழிக்கும்படியாக தான் இயேசு கல்வாரிக்கு போனார். Because to destroy you Jesus went to Calvary. இயேசுவின் கல்வாரி மரணம் விடுதலையாக்கிடுச்சு. The Calvary death of Jesus has delivered me. நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொண்டோம். We have received victory. இயேசுவினால் நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொண்டோம். Through Jesus we have received victory. இயேசு எங்களுக்குள்ள இருக்கிறார், எங்களுக்குள்ள வாழுகிறார். Jesus is son and he lives in us. ஆகையால் நாங்கள் அதை கண்டு பயப்பட மாட்டோம். So we do not fear of it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது பிசாசின் கிரியைகளை அவர் அழிக்கிறார். First he destroyed the works of the devil. நம்மை மீட்கிறார். He redeemed us from that. இடத்தில் உள்ள மீட்பு முதலாவது மீட்பு என்ன உண்டாகிறது? What is the first redemption? பிசாசின் கிரியைகளை நான் அழிச்சிட்டேன், நீ பயப்படாத. Do not fear, I have destroyed the works of devil. இரண்டாவது அவர் நம்மளை பார்த்து சொல்ற காரியம் என்ன? Second, looking at us what he says. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல வாசிக்கும்போது, when we read 1 Peter chapter 3 verses 18, அதுல நீங்க வாசிச்சீங்கன்னா அதுல சொல்றாரு. when we read this, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல 1 Peter chapter 3 verses 18, அவர் பாவங்கள் நிமித்தம் ஒரு தடவை பாடுபட்டு மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். First Christ also suffered once for sins and just for the unjust. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். That he might bring us to God, put to death in the flesh but made alive by the spirit. அப்ப பாவங்களுக்காக இயேசு பலியிடப்பட்டார். Jesus was offered for our sins. இயேசு பாவங்களை சுமந்தார். Jesus bear sins on him. நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டார். All our sins he bear on him. பழைய ஏற்பாட்டு காலத்துல in Old Testament, ஒரு மனுஷன் தன்னுடைய பாவ நிவர்த்தியாக்கப்பட வேண்டுமானால், if a man has to put away his sins, அவனுக்கு பாவ நிவாரணத்துக்கு என்று ஒரு பலியை கொண்டு வருகிறார். he is bringing us an offering there. அப்ப ஒரு ஆட்டுக்குட்டி தான் ஆட்டுக்குட்டின்னு வெச்சுக்காங்க. Take that, consider as a lamb. இல்ல காளை அவன் கொண்டு வருகிறான். Or else he is bringing an ox. ஒரு ஆட்டை கொண்டு வருகிறான்.
வருகிறான், Or is bringing a அல்லது ram. ஒரு புறாவை கொண்டு Or is வருகிறான். bringing a dove. கொண்டு வந்த உடனே அவன் என்ன செய்யறான்? What he does when he இவன் brings it என்னுடைய பாவத்துக்காக for my sin, நான் என்ன செய்யறேன்? what I do, இந்த ஆட்டுக்குட்டியை நான் பலி செலுத்த போறேன். I'm going to sacrifice this lamb. அப்ப நான் உடனே என்ன செய்யணும்? What I have to do then? என் பாவத்தை நான் என்ன செய்யறேன்? What I'm doing my sin, இந்த ஆட்டின் மேல நான் சுமத்துறேன். I put all my sins on the என்னுடைய lamb. கையை அதன் மேல் வைத்து I lay my hands என் on it. பாவங்கள் எல்லாம் அறிக்கையிட்டு I confess all my இந்த ஆடு sins. என்ன செய்கிறது? What I did, அல்லது இந்த காளை என்ன செய்கிறது? what this lamb என்னுடைய பாவங்கள் does, எல்லாம் இதை சுமந்து கொள்ளுகிறது. it takes all the sins on it. எல்லாத்தையும் சுமந்து கொண்டு பாவம் அறியாத, அதாவது ஒன்றும் தெரியாத, It does not know anything. ஒன்றும் அறியாத இந்த காளை, The ox which does not know ஒன்றும் anything, அறியாத இந்த ஆட்டுக்குட்டி the lamb which does not know என்னுடைய anything, பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்து it carries all my sins. நீ பாவத்துக்கு தக்கதான தண்டனை நீ பெறணும். You have to take the punishment of all my sins. பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை நீ பெறணும். Wages of sin is death, which you have to பெற take. வேண்டிய தண்டனையை நாம் பெற வேண்டிய மரணத்தை, Punishment of the ditch which I have நாம் to பெற come, வேண்டிய தண்டனையை which I have to come on me. மிருகம் எடுத்துக்கொள்கிறது. The livestock is இந்த taking it தண்டனை on. இது ஏற்றுக்கொள்கிறது. This cattle is taking இந்த on it. மரணத்தை இது ஏற்றுக்கொண்டது. This beast is taking on இது it. என்ன செய்யுது? என்ற பாவத்தை எல்லாம் இது மேல சுமந்து It carries all my இதை sins. கொண்டு போய் நான் கொல்லுகிறேன். I'm going to slaughter it. ஆசாரி என்ன செய்கிறான்? What the priest அதை does, பார்த்து அந்த பலிபீடத்துக்கு முன்பதாக அவன் அதை கொன்று அதுக்கு செய்ய வேண்டிய பிரமாணத்தின்படி அதை செய்கிறான். he slaughters it before the altar and does all the laws accordingly. இதே போலதான் நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை. Similarly in all our life, மனுஷன் பாவத்தில் பிறந்து பாவத்தில் கற்பந்தரிக்கப்பட்டு துர்க்குணத்தில் உருவாகி man கொண்டிருக்கிறான். was born in sin and he was grown in sin. மனுஷனுடைய ஜென்ம பாவம், The born sin of man, கிரியைகளினால் உண்டாகிற எல்லா பாவத்தையும் sin on his works, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வைக்கும் பொழுது, when it is kept on Jesus, அவரிடத்தில் அறிக்கையிடும் பொழுது, when it's kept with Jesus, when it's இயேசுவே kept with நீர் Jesus, என்னுடைய பாவங்களை சுமக்கிற தேவன், Jesus, you are the God who bears my விடுதலையை sins. தாங்க, எனக்கு விடுதலையை தாங்க. Oh, deliver me. அவரை நோக்கி ஒரு மனுஷன் ஜெபிக்கும் போது, When looking at a man, when he அந்த prays, அவருடைய பலி என்ன சொல்லுகிறது? what his way says, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மரணம் உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறது? the death of Jesus looking at you, what he உன்னுடைய says, பாவத்தை எல்லாம் நான் சுமந்துட்டேன். I've taken all your sins on நீ me. பரிசுத்தமா வாழ்ந்துகோ. You live a holy உனக்கு life. தண்டனை இல்ல. There's no punishment for you. நீ சுகமாயிரு. Oh, be healed. இதுதான் அன்றைக்கு யோர்தானிலே யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது, That's what John the Baptist, when he gave the யோவான் baptism, சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29 வசனத்துல, John the Gospel chapter 1 verse 29, அதுல யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், that's what John the Baptist இதோ says, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். behold the Lamb of God who takes away the sin of the ஒரு world. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி இயேசு. Jesus the Lamb of God who takes away the sin of the entire என் world. பாவங்கள் எல்லாம் இயேசு சுமந்தார். Jesus has taken all my sins on him. என் பாவம் எல்லாம் பறந்தது. All my sins is flied away இயேசுவின் by இரத்தத்தால். the blood of Jesus. பால் பெக்மன் சால்தான பாடி இருக்கிறாரு. That's what Father Beckman is பாவம் saying. எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். பாவம் எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். கரங்களை தட்டி, கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். புதுகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். புதுகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். அல்லேலூயா. Hallelujah. அப்ப இயேசு பாவத்தை எல்லாம் சுமந்துட்டார். So Jesus has beared every sin on him. பாவத்தை சுமந்துட்டாரு. He has taken every sin on him. ஆனால் அந்த பாவ சுபாவங்கள் எனக்குள்ள போராடிக்கிட்டே இருக்குது. But the attributes of sin is striving in me. அதாவது பாவத்துக்குரிய அந்த வல்லமை இருக்குது. The power of this sin, இயேசு சுமந்துட்டாரு. Jesus has taken on ஆனா him. அந்த ஸ்பிரிட், அந்த வல்லமை என்ன செய்யுது? என்ன? But the power in the spirit, what it does, எனக்குள்ள நெருக்கிக்கிட்டே இருக்குது. it is troubling me. இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, You see the Israelites, அவர்கள் எகிப்தை விட்டு வெளியில வந்துட்டாங்க. even
even after coming out of சிவந்து Egypt. அவர்கள் விட்டுட்டு வெளியே வந்துட்டாங்க. They left Egypt and they came out. வெளியில வந்த பிறகு After coming out of அவங்களுக்கு Egypt, பின்னாடி தொடர்ந்துட்டு ஓடி வர்றாங்க பாருங்க. there are people pursuing them. நீ பாவத்துக்கு விட்டு நீ விலகி ஓடுற. You have come out of this sin, ஆனா பாவம் உன்னை விடாது. but sin will not leave you. பாவத்துக்கு நீ சாகற. You will die for sin. ஆனா பாவ சாகல, கவனிச்சுக்கணும். Pay attention, but sin will not நான் die. தான் பாவத்துக்கு என்ன மரித்தவனாக எண்ணிக்கொள்ளுகிறேன். I think that I have died for sin. ரோமர் 6:11 பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது சொல்றாரு. Romans 6:11 he says, நீங்கள் பாவத்துக்கு மரித்தவர்களாக எண்ணிக்கொள்ளுங்க. you count yourself that you have died for அப்ப sin. நான் தான் மரித்தேன். Yes, I have died for ஆனால் sin. பாவ வல்லமை மரிக்கவில்லை. Power of sin is not அப்ப dead. பாவ வல்லமை என்னோடு போராடுது. It is striving with me. என்னோடு போராடி கொண்டே It is striving with me. திரும்ப அது போல வந்து என்ன தாக்குது அப்படியே. It comes and harms me. பாஸ்டர் பாபின்னு ஒரு பாஸ்டர் இருந்தார். There was a pastor Bobby. அவர் சொன்னாரு. Once he told this, இந்த நீ பாவத்தை விட்டுருப்ப. you have left sin. அதுக்கு ஒரு உதாரணம் ஒன்னு சொன்னார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. I remember there is an example he கன்வென்ஷன் told. மீட்டிங்ல சொன்னார். In a convention meeting he பாஸ்டர் told. பாபி அந்த வார்த்தை சொன்னாரு. Pastor Bobby told this. அவர் சிகரெட் பிடிச்சு குடிச்சிட்டு இருக்கான். A man who smokes. அப்ப அந்த சிகரெட் குடிச்சிட்டு இருந்தவன் சிகரெட் விட்டுட்டான். He left the smoke. செயின் ஸ்மோக்கர் அவன் முழுதுமா விட்டுட்டான். He chain smoker, he left it completely. ஆண்டவருக்காக அவன் எல்லாத்தையும் அறிக்கையிட்டா நான் இனி செய்ய மாட்டேன்னு விட்டுட்டான். For the Lord he confessed everything and he determined that he is not going to do anymore. ஒரு தடவை பஸ்ல போறான். Once he was traveling in bus. அப்ப பஸ்ல போயிட்டு இருக்கிற நேரத்துல when he was traveling in bus, அப்ப அவன் முன்னாடி உட்கார்ந்து இருக்கான். முன்ன உட்கார்ந்து இருக்கான். he was sitting in அப்ப front. முன்னாடி ஒரு ஆள் சீட்ல உட்கார்ந்து இருக்கார். There was somebody sitting before him. அவர் என்ன செய்யற முன்னாடி உட்கார்ந்து இருக்காரு சிகரெட் குடிச்சிட்டு அப்படியே ஊதுறாருன்னு வெச்சுக்காங்க. Before him somebody was sitting and smoking. ஏன்னா இப்ப அத குடிக்க கூடாது. அப்பெல்லாம் பஸ்ல உட்கார்ந்துட்டு சாதாரணமா குடிப்பாங்க அப்பலாம். Now you cannot smoke, but in those days you can smoke in the bus. அப்ப முன்னாடி உட்கார்ந்துட்டு ஒரு ஆளு உட்கார்ந்து அந்த சிகரெட் குடிச்சிட்டு விடுறாரு. Before him and somebody is sitting and smoking. அந்த பாவ வல்லமையே இவன் ஜெயிச்சிருந்தான்னா, if he has overcome the power of the sin, அந்த ஸ்மெல் வந்த உடனே அவனுக்கு உடனே அந்த ஆளை தட்டுவான். இல்லை என்றால் அந்த இடத்தை விட்டு அவன் விலகி போறான். அவனால அது ஏற்றுக்கொள்ள முடியாது. if he has to smell that, he would tell them no, he will not be able to accept it. அந்த பாவ வல்லமை அவனுக்குள்ள அழியாம இருக்குமானால், if the power of sin has not died in him, அவன் என்ன செய்வான்? பின்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி உறிஞ்சிட்டு இருப்பான். நம்ம தான் குடிக்க behind, முடியல. he'll just smell it and he'll enjoy it. நம்ம தான் குடிக்க முடியல. We are not able to smoke. சரியா இந்த ஸ்மெல்லாவது எடுத்துக்கிடுவோம். At least let's take the smell. நான் என்ன பண்றது? கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டேன். What shall we do? I have come in Christ. பெந்தேகோஸ்தே சபைக்குள்ள வந்துட்டேன். I have come into church. அதனால என்ன செய்யறது? What shall I do? அப்படினு சொல்லிட்டு அவன் என்ன செய்வானா? பின்னாடி இருந்து அவன் அந்த பாவம் செத்துருச்சு தான். Yes, the sin is died. ஆனா அந்த பாவ வல்லமை அவனுக்குள்ள சாகடிக்கல. But the power of sin is not died in him. அந்த பாவ வல்லமை அவனுக்குள்ள இருந்து கிரியை செய்து கொண்டே இருக்கு. The power of sin is working in him still. தெரியாம அது அவனுக்குள்ள வந்து போராடு. யாருக்கு தெரியாது. It's hidden inside and it is working still. சொல்லுவாங்க சிலர், நாங்க பெந்தேகோஸ்தே அனுபவத்துல வளர்ந்துட்டு வந்தோம். When we were grown in Pentecostal experience, என்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாரும் சுத்தி பேக்ரவுண்ட் முழுவதும் இந்துஸ், என்னுடைய தாயார் வீட்டை சேர்ந்த all our relatives and all my background, they are all Gentiles and அப்ப Hindu. அவங்க வீடுகளுக்கு போகும்போது சில நேரங்களில் இப்ப எல்லாரும் போய் கிளி மாதிரி வெத்தலை போடுவாங்க. So when we go to their houses, all these old ladies, they used to வெத்தலை eat போட்டுட்டு betel leaf. அப்படியே அந்த நோதத்துல அப்படியே தடவாங்க, அப்படியே லிப்ஸ்டிக் மாதிரி. As like அந்த வயசால பாட்டி பாரு. All these grandmas, they used to lick. பார்க்கும்போது பரவாயில்லையே, பாட்டி உதட்டு சோப்பா இருக்குது, தாத்தாவோட சோப்பா இருக்குது, இப்படி. When we look at them, we tell that all grandpas and grandmas' lips is so red because of the betel leaf. இந்தாடா வேணுமாடா அப்படின்னு கேட்பாங்க. So they tell, you want it? உடனே வாயில இருந்து ஆமா 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 ஆமா. Yeah, we tell yes, we want. இல்ல ஐயோ அம்மாக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்பாக்கு தெரிஞ்சா சத்தம் போடுவாங்க, அடிச்சு போடுவாங்க. If mother or parents know it, they'll beat us. உடனே அவங்க என்ன சொல்லி கொடுப்பாங்க? What they'll tell you? என்ன தெரியவா செய்து? Will they know? தெரியவா செய்து உனக்கு? Will they know this when I give? சும்மா வாய்க்கா. Take it. உடனே ஒரு தடவை அப்படி நான் கொஞ்சம் வாயில போட்டு போனேன். I have taken it from my grandma. நாக்கெல்லாம் சுத்தி பார்க்கறேன். And I just rotated my lips. நல்லா ரெட்டா இருக்கு, ரோஸா இருக்குது. Rotate my tongue and வீட்ல போன அம்மா மாட்டிக்கிட்டே. என்ன வாயில என்ன வெச்சது? So when I went to the house, they got caught. அப்படி திருதுன்னு முழிக்கிறத பார்த்த உடனே மாட்டிக்கிட்டாங்க. They asked me and I got caught. பாட்டி வெத்தலை பாய் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு, வெத்தலை இடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. Grandma was eating the betel leaf. கொடுத்துச்சு நாம சாப்பிட்டோம். அதுதான் நான் இங்க கூட்டிட்டு வர கூடாதுன்னு சொல்றேன். உடனே அதுதான் உன்னை ஊருக்கு அனுப்ப கூடாது. That is why we should not tell you. அத ஊருக்கு கூட்டிட்டு வர கூடாது, எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்றது. That is why we tell you should not go anywhere. ஏன்னா அது நம்மள நான் அது வேண்டாம்னாலும் அந்த ஸ்பிரிட் வந்து அந்த ஆசை வந்து உள்ள பூந்துருது. Even if I tell I don't want it, the desire comes in my heart and troubles me. அது உள்ளுக்குள்ள அது வல்லமை இருக்குது. அதான் சின்ன ஆசை அப்படி உள்ள என்ன செஞ்சிருது, உள்ள வந்துருது. அப்படி the powers in me, that all this little wish, என்ன பண்றது, desires. எனக்கு முடியலையே. அப்ப இது அழியணுமே, எப்படி அழிக்கிறது? How to destroy this? இது அழிக்கிறதா ரோமர் 8:13 பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது சொல்றாரு, to kill this, destroy this. Romans 8:13 Paul says, ஆவியினால இந்த மாம்சத்தின் கிரியைகளை நீங்க அழிக்கணும் அப்படிங்கறாரு. Destroy the deeds of the body by spirit. இயேசு பிசாசின் கிரியைகளை அழிச்சிட்டாரு. Jesus destroyed the powers of devil. தலை நசுக்கப்பட்டுருச்சு. Oh, his head has been trampled. Hallelujah. Hallelujah. பாவடைய பாவத்தை எல்லாம் இயேசு சுமந்துட்டாரு. Jesus has taken away all our sins. இப்போ அந்த பாவ வல்லமை எனக்குள்ள கிரியை செய்து கொண்டே இருக்கு. But the powers of sin is still working.
working in me. அப்ப இந்த கிரியை செய்து கொண்டிருக்கிற பாவ வல்லமை நான் எப்படி ஜெயிக்கிறது, எப்படி அழிக்கணும்? How shall I destroy? How shall I overcome the works of sin? அதுக்காக நம்முடைய இயேசு பரலோகத்துக்கு சென்று For that Jesus went to heaven. பிதாவிடத்திலிருந்து அந்த பிதாவின் அன்பை பெற்று நம்முடைய இருதயத்தில் அவர் ஊற்றினார். He has received the love from the Father and has poured in our hearts. நான் போவது உங்களுக்கு நலமாய் இருக்கும். I'm going to go and it will be good for நான் you. போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். If I do not go, a comforter shall not come. இயேசு நமக்கு பரலோகத்துக்கு சென்று Jesus has gone to heaven. நம்முடைய இயேசு பரலோகத்துக்கு சென்று அங்கிருந்து பிதாவின் அன்பை நம்முடைய இருதயத்தில் அவர் ஊற்றினார். He has gone and from there he has sent forth his Father's love in our அந்த hearts. அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. It is poured in our heart. அந்த வல்லமை, அந்த பரிசுத்த ஆவி, அதான் பரிசுத்த ஆவியின் வல்லமை. That is the power of the Holy இந்த Ghost. பரிசுத்த ஆவியின் வல்லமையில ஒரு தேவனுடைய பிள்ளை நிரம்ப 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 A child of God, when it gets filled with the power of the Holy ஆவியானவர் Ghost, என்ன செய்கிறார்? what the Holy Ghost does, இதற்குள்ள இருக்கிற அந்த பாவ வல்லமையை, the power of the sin, சரீரத்தில் அவயவங்களுக்குள்ளே பாவம் இருக்கிறது என்று சொல்லி ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது Romans 7, St. Paul says that there is sin in your members of the body. என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாக வேறொன்று என்னுடைய போராடி கொண்டிருக்கிறது. There is something else which is striving in me against the law of my பாவ mind. பிரமாணத்துக்கு என்னை அது அடிமையாக்கி கொண்டிருக்கிறது. It is enslaving me for that. அந்த வல்லமைக்கு என்னை சிறையாக்கி கொண்டிருக்கிறது. It is making captive me for the பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, beloved children of இந்த God, அவயவங்களுக்குள்ள இருக்கிற வல்லமையை ஜெயிக்கிறது எப்படி? how shall we overcome the powers in our members of the body? ஜெயிப்பதற்கு இதிலிருந்து நீ விடுதலை பெறுவதற்காக தான் இயேசு கல்வாரிக்கு போனார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். To deliver us from this, Jesus went to Calvary. He has died, buried and risen third day. அதுதான் பரிசுத்த ஆவியின் வல்லமை. That is the power of the Holy Ghost. அப்ப இதிலிருந்து மீட்கப்பட வேண்டுமானா நீங்க என்ன செய்யணும்? We have to redeem from this. What should we do? நீங்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமையை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். You have to receive the power of the Holy Ghost. பரிசுத்த ஆவியை எப்படி பெற்றுக்கொள்வது? How shall we receive it? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு 4 வழிமுறைகள் இருக்கு. There is 4 ways to receive the Holy Ghost. கடந்த வாரத்தில் நம்முடைய ஊழியக்காரர் ஜெபத்திலே நான் அதை கேட்டேன். ஒவ்வொருத்தரும் ஒன்னு சொன்னாங்க. Last week also in workers meeting I பரிசுத்த asked, ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு 4 வழிமுறைகள். you have 4 ways to receive the Holy ஏதாவது Ghost. ஒரு லிங்க், சில பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா When you take about big companies, 4 லிங்க் இருக்கும், ஃபோன் லைன் 4-5 லிங்க் இருக்கும். you have phone connection, phone links, 4-5. 4-5 லிங்க் இருக்கும். ஏதாவது ஒரு லைன்ல Any connections you can நீங்க contact. பிடிச்சுக்கலாம். அந்த அந்த அங்க நீங்க என்ன என்கொயரி பண்ணணுமோ அதை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். Whatever you want to inquire, you can make the inquiries. ஒரு நம்பர் இல்லனா இன்னொரு நம்பர், அந்த நம்பர் இல்லனா அந்த நம்பர், இன்னொரு நம்பர் இல்லனா இன்னொரு நம்பர். You have multiple connections. Any of the numbers will work. அப்ப அதே போலதான் Similarly, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு பல கனெக்ஷன் வச்சிருக்கிறார். to receive the Holy Ghost, God has kept many அந்நிய connections. பாஷை அடையாளத்தோடு பெற்றுக்கொள்ளாதவங்க நீங்க அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் கண்டிப்பா. Those who have not received the Holy Ghost by talking tongues, you shall பரிசுத்த ஆவியை receive it. பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வழி அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரத்தை சொல்லி கீழ்ப்படிகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவி. Acts chapter 5 it tells that the Holy Spirit God has given to them those who obey him. கீழ்ப்படிகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சாட்சி கொடுக்கிறார் என்று சொல்லி அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் அதை பற்றி சொல்லி இருக்கிறார். Chapter 5:32 talks about this. He witnesses for you those who receive the Holy Ghost. கீழ்ப்படிகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவி. God gives them those who obey him. நீங்கள் அதே போல மத்தேயு சுவிசேஷத்தை நீங்க வாசிக்கும்போது Similarly, when you read the book of இயேசு Matthew, கிறிஸ்து பண்டிகையின் பிரதான நாளிலே அவர் நின்று என்ன சொல்றார்? தாகமா இருக்கிறவனிடத்தில் வர கடவன். so he told in the festive day that those who are thirsty come unto me. என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று சொன்னார். Those who could believe in me, there will be rivers of life flowing in them. நீங்கள் விசுவாசத்தினால் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். Those who believe shall receive the Holy Ghost. ஒன்று கீழ்ப்படியணும், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு வசனங்களுக்கு எல்லாம் கீழ்ப்படியணும். First you have to obey to God's word and verses. வசனம் நீங்க என்ன உங்களுக்கு சில நன்மை நடக்குதோ நடக்கலையோ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிட்டே இரு, கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார் உன்னை பரிசுத்த ஆவியினால. Whatever goodness comes to pass or not, believe and obey to God's word. விசுவாசத்தில் இருங்க. Be on faith. கர்த்தருடைய சமூகத்திலே In God's presence. விசுவாசிக்கிறேன். I believe. சில நிறைய பேர் இடத்துல பரிசுத்த ஆவி பெறதுக்கு வருவாங்க. Many people come to me to receive the Holy நான் Ghost. ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நிறைய பேர் பரிசுத்த ஆவி பெறதுக்காக என்னிடத்துல Even வருவாங்க. நான் ஜெபம் பண்ணுவேன். even earlier before I could come for the ministry, they அப்ப used அந்த to come to ஜெபிக்க me. வந்திருக்கும் போது இடத்துல நான் ஒரே ஒரு கேள்வி When they கேட்பேன். come, I ask them one கர்த்தர் உங்களை question. அபிஷேகம் பண்ணுவார்னு Are விசுவாசிக்கிறீங்களா? you believing that Lord is going to anoint you? அந்நிய பாஷை அடையாளத்தோட நீங்க பரிசுத்த ஆவி பெறுவீங்கன்னு விசுவாசிக்கிறீங்களா? With the signs of talking in tongues, do you believe that? ஆமா 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 நான் விசுவாசிக்கிறேன். Yes, they believe. விசுவாசித்து தான ஜெபம் பண்றேன். Yeah, but that's why we believe and pray. விசுவாசிக்கிறீங்க சரி. Yes, you are ஆனா believing. இப்ப ஜெபம் பண்ணும்போது இன்னைக்கு ஜெபம் பண்ணும்போது கிடைக்குமா? Oh, when you are going to pray and now will you give it? அப்ப சிலர் ஆமாபாங்க. Yes, they say yes. சிலர் சொல்லுவாங்க Some tell இல்ல இல்ல இல்ல. no. தருவாரு ஆனா எப்ப தருவாருன்னு எனக்கு தெரியாது. Oh, he's going to give but I don't know when. அதுல எனக்கு நல்லா தெரியும். I know it. இப்ப டிபிஎம்ல பெரிய ஊழியக்காரர் ஒருத்தர் இருக்காரு. Now TPM there is a great servant of God. தேஜ்னு ஒரு பிரதர் இருக்காரு. There is a brother called Tej. அவரு எல்லாம் ஜெபிச்சு அந்த அபிஷேகம் பெற்றார். அவருடைய தம்பி ரோஹித் எல்லாரும் பெற்றாங்க. Oh, he and his brother they all received Holy Ghost. அதுபோல நிறைய ஊழியக்காரங்க. So many servants of God. அபிஷேகம் அப்ப விசுவாசியா இருக்கும்போது என்னிடத்துல ஜெபிச்சு அபிஷேகம் பெற்றாங்க. When I was a
believers, they ஆனா came and பிரதர் I pray and give it to them. பிரதர் தேஜுடைய அப்பா மாத்திரம் அவர் பெறவே இல்லை. Father of Teju, he did not get it. அவர் நல்ல இன்டர்பிரேஷன் பண்ணுவார் பாஸ்டர் He மாதிரி. used to interpret nicely. சீஃப் பாஸ்டர்ஸ்க்கு அவர் தான் டிரான்ஸ்லேஷன் Chief பண்ணுவார். pastors used to do the interpretation. ஆனால் அவர் உட்கார்ந்து நான் போராடி ஜெபிச்சேன். I strived and prayed. அவருக்குள்ள அந்த அடையாளம் வெளிப்படல. There was no sign in him. அவருக்குள்ள ஆவியானவர் இருந்து நடத்தினார். But Holy Ghost was in him and கடைசி working. வரைக்கும் விசுவாசத்திற்காக நல்ல போராட்டத்தை போராடினார். Finally, for faith, he could run a good தெய்வீக race. சுக சத்தியத்துக்காக தன் ஜீவனையே He கொடுத்தார். gave his life for the truth. ஆனால் அவரிடத்தில் நான் கேட்டேன், பிரதர் இன்னைக்கு கர்த்தர் தருவார்னு விசுவாசிக்கிறீங்களா? Brother, are you believing that today God is going to give you? இல்ல பிரதர் ஜெயக்குமார், நான் சொல்றேன், நான் ஜெபம் பண்றேன், பாப்போம் இங்கேயோ இல்லாட்ட வேற எங்கேயாவது மலையில ஜெபம் பண்ணும்போது வீட்ல இருக்கும்போது எப்பமாவது எனக்கு கிடைக்கும். ஆனா எப்படி இன்னைக்கு கிடைக்கும்ங்கறது எனக்கு அப்படி இல்ல. So he told that I'm not going to believe I'm going to get today wherever I go in the mountains or somewhere any day I'm going to get but not today. நான் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன். இந்த கூட்டத்துல இந்த ஜெபத்துல கர்த்தர் என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்புவார். நீ விசுவாசித்தால் அந்த மகிமையை காண்பி. With faith I'm going to pray if you believe that God is going to give you now today. அதனால விசுவாசிக்கிறவர்களுக்குள்ள அந்த ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். Those who believe the rivers of life will flow on them. மூன்றாவது வேண்டிக் கொள்ளவர்களுக்கு பரிசுத்த ஆவியை தர்றார். God gives them those who pray. லூக்கா சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்றாரு, Luke the gospel Jesus says, தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கும்போது பிள்ளைக்கு கல்லை கொடுப்பானோ, those who ask me bread shall I give stone. மீனை கேட்கும்போது அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ, Those who ask me fish shall I give you serpent. அவனுக்கு முட்டை கேட்கும்போது தேளை கொடுப்பானோ. If I ask them egg they will give scorpions. தகப்பன் பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுத்து அறிந்திருக்கும்போது, When you evil you're going to give good gifts to your children. தமிழத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் பரிசுத்த ஆவி அருளாதிருப்பது எப்படி? How shall he not give the Holy Ghost to the people those who look unto him? லூக்கா 19ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் Luke 19:11. 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். லூக்கா 11:13 அத பத்தி சொல்லி Luke இருக்கிறார். 19:13 it talks about this. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. Praise be to God's holy அப்போ name. கர்த்தருடைய பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளாகி உங்களுடைய வாழ்க்கையில Beloved children of God in your life, நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் அவரிடத்தில் வேண்டிக் கொண்டே இருக்கணும். you have to continually pray to him. எனக்கு பரிசுத்த ஆவி வேணும், பரிசுத்த ஆவி வேணும், பரிசுத்த ஆவி வேணும், பரிசுத்த ஆவி வேணும். ஓயாம கேட்டுக்கிட்டே இருக்கு. Continually you have to plead and pray to him. I need Holy Ghost, I need Holy Ghost. பெஞ்சமின் அண்ணா இத பத்தி ஒரு தடவை சொன்னாரு. Benjamin pastor once நான் he told, பரிசுத்த ஆவி வரதுக்காக கேட்டுக்கிட்டே இருந்தேன். I was asking for to receive பஸ்ஸுக்கு Holy போய் Ghost. வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் நின்னுக்கும் போது பரிசுத்த ஆவி தாங்க, பரிசுத்த ஆவி தாங்க, பரிசுத்த ஆவி தாங்க, பரிசுத்த ஆவி தாங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே When I was waiting for the bus I used to tell, give me Holy Ghost, give me Holy இருந்தேன். Ghost. பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்தேன். என்ன தம்பி கேக்குற அப்படின்னு கேட்டேன். Somebody next to me asked me, what are you இல்ல asking, இல்ல brother? பரிசுத்த ஆவி தாங்கன்னு கேக்குறேன். I'm asking for the Holy Ghost. பாருங்க, பாக்குற பக்கத்துல இருக்கும்போது பஸ்ல போகும்போது வரும்போது இருக்கும்போதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தார். When I used to travel I was every time I used to ask அப்ப him. ஒரு தடவை நான் ஜெபத்துல இருக்கும்போது கர்த்தர் என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார். Once when I was in prayer, Lord fill me with Holy Ghost. அப்படிதான் ஒருத்தர் பனையேறில ஏறி பதினி இறக்கிட்டு வந்தார் கீழே. Once he was on the palm tree and he ஆண்டவரே went up. நான் உபவாசப்பட்டு ஜெபம் பண்ணேன். Lord, I prayed எனக்கு fasting. பரிசுத்த ஆவி கிடைக்கல. I did not get Holy Ghost. ஆண்டவரே பரிசுத்தவான்கள் எனக்காக ஜெபிச்சாங்க. Lord, saints are praying for me. நான் எல்லாம் காத்திருப்பதுக்குலாம் உட்கார்ந்திருந்தேன். I am tiring in இந்த கன்வென்ஷன் போனா கிடைச்சிரும் சொன்னாங்க. அப்படி எனக்கு கிடைக்கலையே. I went to convention even that I got. அவர் பாரத்தோடு அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு எனக்கு வேணும் பரிசுத்த ஆவி தாங்க, பரிசுத்த ஆவி தாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாராம். He was with burden, he was praying in the palm tree. ஒரு பனமரத்துல ஏறி பதினி இறக்கிட்டு கீழே இறங்கிட்டு இருந்தாராம். When he is coming down from the palm tree, இறங்கிட்டு பாதி மரத்துக்கு கீழே இறங்கிட்டு இருக்கும்போது அவர் மேல பரிசுத்த ஆவி அந்நிய பாஷை வந்துருச்சு. when he was about to come down in the middle of the tree, அவர் வேகமா இறங்கி ஜம்ப் பண்ணி குதிச்சாராம் அந்த மரத்துக்கு கீழே. he jumped down and he came down and he was filled with Holy நீங்க Ghost. வேண்டிக் கொண்டீங்கன்னா கர்த்தர் அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவி அருளுவார். When you pray he shall give it definitely. அல்லேலூயா. Hallelujah. நாலாவது, Fourth one, பேதுரு அப்போஸ்தலனை பார்த்து ஜனங்க கேக்குறாங்க, looking at Peter apostle, people asked, நாங்கள் இதை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? what shall we do to receive it? உடனே அவர் சொல்றாங்க, நீங்க மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஞானஸ்நானம் எடுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவி So he பெற்றுக்கொள்வீர்கள். told back, repent and take the baptism and you shall receive it. ஆகையினால ஏதோ ஒரு விதத்தில் ஞானஸ்நானம் சில நேரம் அப்ப ஞானஸ்நானம் எடுக்கலாம் கிடைக்காதா நீங்க கேட்கலாம். You can ask that if I don't get baptism will I not பாருங்க, receive it? கொர்நேலியுடைய வீட்ல ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே பரிசுத்த ஆவியானவர் இறங்கிட்டாரு. The house of Cornelius, before they could take the baptism, காரணம் Holy Ghost தேவனுடைய came. வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்க பயபக்தியோடு கேட்டுக்கொண்டிருந்தாங்க. கொர்நேலியாரும் அவருடைய வீட்டாரும் சேர்ந்து. Cornelius and his family with the fear and heard God's word. பரிசுத்த ஆவியை பற்றி விசுவாசித்து அவர்கள் பரிசுத்த ஆவியை பற்றி பேதுரு சொன்ன பிரசங்கத்தை அவர்கள் விசுவாசித்தார்கள். They believed in Peter's message and they accepted it. பரிசுத்த ஆவியின் வல்லமை இப்படி இருக்குதா? Oh, there is power of Holy Ghost like இப்படி this. அப்ப நமக்கு அது கிடைக்குமா? So will we get it? இல்ல யூதர்களுக்கு மாத்திரம்தான் கிடைக்குமா? Or is it only for the அந்த Jews? கானானியர்களுக்கு அவர்களுக்கு மாத்திரம்தான் அது கிடைக்குமா? நமக்கு கிடைக்காதா? Or is it only for the Canaanites? ஐயோ ஆண்டவரே, எங்களுக்கு தர மாட்டீங்களா? Lord, will you அந்த not give it? பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். So when they asked this, Lord, they எங்களுக்கு அந்த praised அனுபவத்தை God. தாங்க தாங்க தாங்க. Lord, give us that experience. கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. They asked பேதுரு repeatedly. பிரசங்கம் பரிசுத்த ஆவியை பற்றி பேசிக்கிட்டே இருந்திருப்பாரு நான் நினைக்கிறேன். I think that Peter was talking about மனம் the Holy திரும்புதலை Ghost. பற்றி பேசினாரு. He talked about repentance.
ஞானஸ்நானத்தை பற்றி பேசிட்டு வர்றாரு. Talked about baptism. பரிசுத்தாவியை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது When he was talking about இந்த Holy Ghost, பிரசங்கத்தை கேட்கும் போதே அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. when they hear it, they were continually praying. ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே ஆவியானவர் அவர்களுக்குள்ள இறங்கிட்டார். Immediately Holy Ghost descended on them. பேதுரு ஆச்சரியப்பட்டு போனாரு. Peter was surprised. நம்ம போல இவங்களும் புறஜாதிகளாகி இவங்களும் பரிசுத்தாவியால நிரப்பிட்டார். They are Gentiles, but still God filled them with Holy Ghost. அன்னைக்கு அந்த கொர்நேலிய வீட்ல பரிசுத்தாவியானவர் இறங்காம இருந்திருந்தாருன்னா, If the Holy Ghost would not have descended on Cornelius' house, இந்த ஆண்டவர் புறஜாதிகளுக்குரியவர் என்பதை பேதுரு அன்னைக்கு விசுவாசிக்காம போயிருப்பார். Peter would not believe that God also belonged to Gentiles. நம்ம போல இவங்களும் பெற்றுட்டாங்களே, As like us here, they அப்ப also இனி received. இவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கறத தடை பண்ண கூடாது. So we should not hinder them from ஆம் giving சமான baptism. யாவர் மேல தன்னுடைய ஆவியை அவர் ஊற்றுகிறார். I shall pour my spirit on all flesh. நான் அநேகருக்கு ஜெபிக்க சிலருக்கு ஜெபிக்கும் போது அப்படிதான் பேசி சொல்லிக் கொண்டே இருப்பேன். Similarly, when I pray to them, I used ஒரு to tell தடவை them. சகோதரன் அடையாறுல கிரவுண்ட்ல இருந்து ஜெபிச்சு கொண்டிருந்தோம். When we were in the ground in Adayar, we were praying with a brother. ஒரு கடைக்காரர், ஒரு பெரிய கடைக்காரர், He was having a big shop. அவர் வந்து ஜெபம் பண்ணிக்கிறதுக்கு முழங்கால் போட்டு ஜெபிச்சுக்கிட்டு இருந்தார். He came and he was kneeling down and பரிசுத்தாவியை praying. பெற்றுக்கொள்ளக்கூடிய சில ஆலோசனை எல்லாம் சொல்லிக்கிட்டே I was இருக்காரு. giving counseling about the Holy Ghost. ஜெபம் ஆரம்பிக்கல. Prayer did not அந்த even start. ஆலோசனை சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவர் அந்நிய பாஷை பேசிட்டார். When I was giving counseling, he started to talk in ஏற்கனவே tongues. அவருக்குள்ள அந்த அனுபவம் இருந்துகிட்டே இருந்திருக்குது. Maybe you would have having the நான் experience. சொன்ன past. வார்த்தையெல்லாம் இது எனக்குள்ள இந்த அனுபவம் இருக்குது. I have this ஓ experience. உடனே அந்நிய பாஷை பேசி போதிச்சு ஆவியில் நிறைஞ்சு அவரை புடிச்சு அடக்க முடியல. We were not able to control him. He was started to talk in tongues and Holy Ghost filled him. அந்த வார்த்தைகளே அவரை அபிஷேகிச்சது. These words anointed them. ஆகையினால பரிசுத்தாவி பெற்றுக்கொள்வதற்கு நீ கீழ்ப்படிந்து நீங்க தேவனுடைய கர்த்தருடைய வார்த்தை விசுவாசித்து வேண்டிக் கொண்டிருந்தா கர்த்தர் உங்களுக்கு அந்த அனுபவத்தை To தருவார். receive the Holy Ghost, obey them, believe him and pray, he shall give it to you. ரட்சிக்கப்பட்ட மனந்திரும்பினவர்கள் ஞானஸ்நானம் எடுங்க. நீங்க பரிசுத்தாவிக்கு தடை இல்லாம ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து உங்களுக்குள்ள இருக்கிற பாவ வல்லமை அவர் அழித்து போடுவார். Those who are saved, repent and take baptism, and Lord shall anoint you, and you shall destroy the power of devil. அது மாத்திரமல்ல, பாவ வல்லமை அழைத்து உங்களை மீட்கிறவர். Not only that, he destroyed the powers of அது sin மாத்திரமல்ல, and ஆண்டவராகிய redeems இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது Lord Jesus in Matthew, சகல வியாதிகளை அவர் சுஸ்தமாக்கும்படியாக தான் அவர் கல்வாரிக்கு he has போனார். gone to Calvary to heal all diseases. அவருடைய மீட்பு எல்லாருக்கும் உரியதா இருக்கிறது. His redemption is for everybody. அவர் எல்லாரையும் மீட்கிறார். He is redeeming everybody. வியாதியஸ்தர் எல்லாரையும் அவர் He சுஸ்தமாக்குகிறார். is healing all disease. மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்திலே Matthew chapter 8 verses 16 and 17. அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினால் துரத்தி பிணியாளிகள் எல்லாம் சுஸ்தமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. When evening had come, he brought to him many who were demon possessed, and he cast out of the spirits of the word with a word, and healed all who were sick. Then it might be fulfilled which was spoken in Isaiah the prophet, saying, he himself took our infirmities and bore our sickness. அவர் அசுத்தாவிகளை துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் He சுஸ்தமாக்கினார். casted out all demons and healed disease. இயேசு எல்லா வியாதிகளையும் சுகமாக்குகிறவர். Jesus heals all the disease. அந்த அவர் ஒவ்வொரு வியாதியஸ்தர்களை ஜெபிக்கும் போதெல்லாம் என்ன சொல்றாரு தெரியுமா? Every to disease, when he is healing every disease, what he நம்முடைய says? சீஷர்களுக்கு வல்லமை அதிகாரத்தை கொடுக்கும்போது என்ன சொல்லி அனுப்பினார் தெரியுமா? When he gave the power and authority to his நீங்கள் disciples, what he said? பிசாசுகளை துரத்தி வியாதிகளை குணமாக்குங்கள் என்று You shall சொன்னார். cast out demons and you shall heal the disease. அப்படியானால் நன்றாக தெரியுது ஒவ்வொரு வியாதிக்கு காரணம் பிசாசு என்பது So we நன்றாக clearly தெரியுது. know that the devil is reason for every disease. நான் ஒரு முறை ஒரு 40 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு Once I இருந்தேன். was having fasted for 40 days fasting. அப்படி ஜெபிச்சு கொண்டிருக்கிற நான் நேரத்துல On those times when I was praying, ஆண்டவரே இந்த பிசாசு இந்த வியாதி எதனால வருது? why the disease is coming in? எல்லாரும் பிசாசுல வருது பிசாசு வருதுன்னு சொல்றாங்க. Everybody tells it is because of அதை devil. நான் அறிய வேண்டும் என்று சொல்லி ஜெபிச்சு கொண்டே I இருந்தேன். was praying, I should know that. ஆனால் பாருங்க அந்த உபவாச நாட்கள் முடிகிறதுக்கு ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பதாக Before this 40 days fasting could end, before 2-3 ஒரு days, சகோதரி வியாதியினால பிசாசு பிடிச்சிருக்குன்னு கூட்டிட்டு வந்திருந்தாங்க. a sister came. They brought a sister. She was demon possessed and disease திருவள்ளூர் பக்கத்துல பூண்டிங்கிற இடத்துல இருந்து. in a place called Pundi near அவர் Tiruvallur. ஒரு CSI ஃபேமிலியை சேர்ந்தவங்க She தான். belongs to a CSI family. அந்த பிசாசுனால அந்த சகோதரி வீட்டுக்கு ஒரே மகள். She is the only daughter of the family. பிசாசு போட்டு அவளை அலக்கழித்து கொண்டிருந்தது. She was filled with demon அந்த possessed. பிசாசு சொல்லுது நான் ஞானஸ்நானம் எடுத்த பிசாசுங்குது. The demon tells that I am a baptized நான் demon. போக முடியாதுங்குது. I shall not leave நீ her. இந்த பிள்ளைகிடத்திலிருந்து இருந்து என்ன செய்து கொண்டிருந்தாய்? I asked her, what are you doing being in her? ஒவ்வொரு முக்கியமான தேவதருடைய பெயரெல்லாம் சொல்லுது. She started to utter every God's name. சரி நீ இவளுக்குள்ள இருந்து என்ன செஞ்ச? So what did you do in ஒன்னு her? கிட்னி வியாதியை கொண்டு வந்தங்குது. She brought the disease of ஒன்னு kidney. பொடரி வியாதியை கொண்டு வந்தங்குது. She brought the disease of இன்னொன்னு neck. நான் இடுப்பு வலி வியாதியை கொண்டு வந்தங்குது. She brought the disease of back இன்னொரு pain. பிசாசு சொல்லுது நான் முழங்கால் வலியை கொண்டு I வந்தேன். brought the disease of knee. இன்னொன்னு சொல்லுது நான் தலைநோவை கொண்டு வந்தேன். I brought the headache. ஒன்னு இப்படி ஆடிக்கிட்டே சொல்லுது நான் தான் குளிர் ஜுரத்தை கொண்டு வர்றவன். I brought the prayer. I brought ஒவ்வொரு the fever. வியாதிக்கும் அந்த பிசாசு ஒவ்வொரு காரணத்தை சொல்லுது. The demon is talking about every reason for கிட்னில every disease. ஸ்டோன்
கல் இருந்தது, இதெல்லாம் நான் தான் அந்த வியாதியை கொண்டு வந்தேங்க. There was stone in the kidney. I only brought this disease. அவங்க அம்மா கூப்பிட்டு கேக்குறேன், I asked her, சிஸ்டர் உண்மையா sister, is it true? இது போல கல்லு வயித்துல ஏதாவது ஆபரேஷன் பண்ணாங்க? Was there any stone ஆமா, in your 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணேன். Before 6 months, yes, they operated me. இப்படியே பிசாசு இவங்களுக்குள்ள வியாதியை கொண்டு வந்து இவங்களுடைய குடும்பத்திற்கு இருக்கிற எல்லா விதமான தரித்திரத்தையும் கொண்டு வராங்க. The devil is bringing in disease and then bringing in poverty in them. உடனே வியாதி வந்த உடனே ஆஸ்பத்திரி தூக்கிட்டு ஓடாதீங்க. Immediately do not run to hospital when you ஒரு disease. பெரிய சந்தோஷமான செய்தி. A good news I tell you. என்ன கொரோனா வைரஸ்க்கு பிறகு ஒரு பெரிய சந்தோஷமான செய்தி. After coronavirus, நீ ஆஸ்பத்திரி போனாலும் இங்க வராத போயிருன்னு சொல்லிட்டாங்க. they told that now in hospital also when you come here. யார் வந்தா சும்மா காய்ச்சல் அது இதுன்னு உள்ள வந்துராத. Do not come to hospital. வந்தா உள்ள தூக்கி அடைச்சு போடு. அதனால இப்ப இருமல் வர்றவங்க இருமல் இல்லங்கறாங்க. Those who had cough, they told சளி பிடிச்சிருக்கிறவங்க சளி இல்லங்கறாங்க. They told that everything is okay. ஜுரமா இருந்தாலும் இல்லையே எங்களுக்கு அப்படிங்கறாங்க. Those who said I had fever, they are telling no, we don't have. பாத்தீங்களா ஆண்டவர் எங்க கொண்டு வந்துட்டாரு பாத்தீங்களா? God has brought you. சுகம் இயேசு இடத்துல உண்டு. Healing is from Jesus. இப்போ நீ எங்கலாவோ போய் பார்த்தாலும் இப்ப நீ ஹாஸ்பிடல்ல போய் கதவை தட்டினா டாக்டர் இங்க வராத அங்க தூரத்துல நிக்க வைக்கறானா? The doctor is telling that do not come to hospital. நம்ம டாக்டர் சொல்றாரு அங்க தூரத்துல தான் நின்னுக்கிட்டு தான் பேச வேண்டியது இருக்குது. Doctor, you have to talk to doctor. அது முஸ்லிம்னா போயிரு நாங்க இங்க யாரும் பார்க்க மாட்டோம் மூட போறோம்ங்கறாங்க. Muslims they are telling no, you should. என்ன பண்றது? படிச்சு என்னது நீங்க? What shall we do after? எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்குது. I had a great joy. இப்போது இயேசு சுகமாக்குறார் என்பதை ஜனங்கள் விசுவாசிக்க மாட்டாங்களா? People will believe that Jesus is God. இயேசு அசுத்த ஆவிகளை துரத்துகிறார். Jesus demon unclean spirits. வியாதிக்கு காரணம் முதல்ல பிசாசுகளை துரத்தி தான் வியாதிகளை குணமாக்குறார். He casts out demons and then heals the disease. வியாதி வந்துச்சுனா எதனால வந்துச்சுன்னு முதல்ல ஆராய்ஞ்சு பாருங்க. First examine why the disease is coming in you. உஷ்ணத்தினால வியாதி வரலாம். Because of hot you can have, because of weather. அடிக்கடி climate change ஆகும்போது வரும். Because of weather and change and climate change you can have disease. அதனால அப்படி வந்துச்சுனா அது கேட்டவாறு ரொம்ப உஷ்ணமா இருக்குதுனா அது கேட்ட குளுமையான ஆகாரத்தை சாப்பிட்டு நீங்க அந்த வியாதியை போக்கிடுங்க. If your body is so heat and to reduce the temperature heat some cool. சில அதிக அலைச்சல்கள். Because of wandering. எபாப்ராத்தியத்தை பற்றி பைபிள்ல வாசிக்கிறோமே இல்லையே? About Epaphroditus when you read. ரொம்ப அதிகமா கஷ்டப்பட்டா. He struggled so much. அது நிமித்தமா அவனுக்கு வியாதி வந்தது என்று பவுல் சொல்றார். And Paul says that because of that he is diseased. Hallelujah. Hallelujah. அதனால அவனுக்கு அந்த வியாதி வந்துச்சாம். அதனால வியாதி வந்துச்சு. But that is the reason for his disease. கொஞ்ச நாள் அவனுக்கு கொஞ்சம் அது கெட்ட சுகம் வேணும் அவனுக்கு. So for that he needs rest. இங்க தீமோத்தேயு எடுத்துக்கிட்டாலும் அவருக்கு கொஞ்சம் வயிற்று வலி, அடிக்கடி ஃபாஸ்டிங் போட்டு வயித்துல அல்சர் வந்துருச்சு. Timothy had ulcer and because of continuous fasting. அப்ப நீங்க அந்த அல்சர் வந்துருச்சு, இப்ப பலவீனப்பட்டு போச்சு, ரொம்ப அதிகமான கஷ்டப்பட்டாச்சுன்னா அது கெட்டவாறு என்ன செய்யுங்க? கொஞ்சம் திராட்சை ரசத்தை நீங்க என்ன செஞ்சுக்காங்க? குடிச்சுக்காங்க. Take some wine because of this and because இதுல இங்கிலீஷ்ல ஒயின்னு போட்டாங்க, அதான் பெரிய பிரச்சனை. கிரேப் ஜூஸ்னு போட்டுறதா பிரச்சனை கிடையாது. In English it is mentioned as wine, it should have mentioned as grape juice. பாத்தீங்களா ஒயின் குடிக்க சொல்லிருக்கு, ஒயின் குடிக்க சொல்லிருக்கு. It is told to drink wine. தமிழ்ல தான் சொல்லிருக்கு. நல்ல கொஞ்சம் நீ என்ன செய்துக்கா? உன் வயிற்றுக்கு நல்ல என்ன செய்துக்கா? For the comfort of your stomach, நல்ல திராட்சை ரசம் கொஞ்சம் குடிச்சுக்கா அப்படி. Take some wine it tells. அதனால அந்த ஒரு ஆகாரம் சாப்பிட்டு உடைய வியாதி உடைய அதிகமான அலுவல் நிமித்தமா வந்த வியாதி உன்னை விட்டு போயிங்க போ. Because of overloading, because of wandering, because of tiredness you get disease and you heal by that. சில நேரங்கள்ல பிசாசு யோபு வந்து சோதிக்க முடியாது வியாதியை கொண்டு வந்தான். பிசாசுனால நேரடியான தாக்குதலினால வியாதி வரலாம். The devil brought to tempt Job, he brought disease in him. நீ நல்ல போராடி ஜெபிக்கும்போது When you strive and pray, அந்த வியாதி உங்களை விட்டு விலகி ஓடிரும். disease shall run off from you. வியாதி உங்களை விட்டு ஓடி போயிடும். Run off from you. இப்போ நீங்க வியாதியஸ்தல இருந்தாலும் நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. Even if you are diseased, pray என்ன continually. நிமித்தமா உங்களுக்கு வியாதி வந்ததுங்கறதை நீங்க அறிஞ்சு You have to கொள்ளுங்க. understand what is the reason for this disease. அது மாத்திரமல்ல, Not only that, நீங்க மற்றொரு பகுதியை நீங்க பாக்கும்போது another part when you see தேவன் சில நேரங்களில் உங்களுடைய விசுவாசத்தை சோதிப்பதற்காக அனுமதிப்பார். to test your faith, Lord shall permit disease. நீங்க எடுத்த உடனே துண்டக்கான துணியக்கான டாக்டர்ட்ட ஓடுறியா அல்லது முழங்கால் போட்டு ஜெபம் பண்றியா? கர்த்தர் பாப்பாரா? விசுவாசத்தை பாப்பார். Lord will watch over you to check your faith, whether you are running to hospital immediately or praying. இந்த விசுவாசத்துல பலவீனம் தான். Yes, I'm weak in my faith. மருத்துவரிடத்துல போறேன் ஆண்டவரே. Lord, I'm going to the doctors. ஆண்டவரே நீர் தான் சுகம் தர்றவங்க. Lord, only you can heal. ஆண்டவருடைய சமூகத்துல முதல்ல ஜெபம் பண்ணுங்க. First pray in God's presence. கர்த்தர் உடனே அவருடைய விசுவாசம் ஆண்டவரே என்ற ரொம்ப விசுவாச வீரன் கிடையாது. Do not tell that no, I'm a great in faith. மருந்து சுகமாக்கல நாங்க சொல்லல. I'm not telling that no, medicine will not heal. மருந்து சுகமாக்க கூடியது. Yes, medicine shall heal. சுகமாக்கும். Yes, it will heal. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. அதெல்லாம் அதெல்லாம் மருந்து சுகம் தராது, யாரும் சொல்றது கிடையாது. Nobody tells that the medicine will not heal. மருந்து உங்களுக்கு சுகம் தரும். Yes, it shall heal. ஆனால் அதுவும் உங்களுக்கு சுகம் தரலன்னா even if it does not heal, சுகமாக்குறவர் ஆண்டவர் தான். only God can heal you. அவரால் தான் உங்களுக்கு சுகம். அவருடைய தழும்புகளால் by the stripes சுகமானீர்கள். you shall be healed. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. நான் உடனே என்கிட்ட ஒருத்தர் நேற்று கடந்த வாரத்துல ஒருத்தர் கேட்டாரு. Last week somebody asked me. அவளுக்கு அடிக்கடி வியாதி வந்துச்சு பாஸ்டர். Paul was often diseased pastor. என்ன பண்ணாரு அவர் சரீரத்துல? What he did in his body. ஆமா, அதனால தான் அந்த டாக்டர் கூட்டிட்டே போனாரோ. So because of that he கூட லூக்கா சுத்திக்கிட்டே இருந்தார் அவரு. because Luke was அடிக்கடி இவரை கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு டாக்டர் இருந்தாரோ கூட. to often check Paul, Luke was along with him. எனக்கு நான் அதை சொல்ல முடியாது. நான் ஒருவேளை இருக்கலாம்.
So I don't want to tell. Maybe சுகர் என்ன பிரஷர் என்ன diabetes or pressure ரொம்ப பலவீனம் இருக்குதா or weakness. அப்பப்ப கொஞ்சம் அந்த லூக்கா பக்கத்துல இருந்து அவரை கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்துருவாரு. Look by being next to him to check கொஞ்சம் அடிக்கடி கொஞ்சம் பிரஷர் எல்லாம் கொஞ்சம் வந்து அவருக்கு சில ஃபிக்ஸ் வந்திருக்கு அவருக்கு. because he had fits often. லூக்கா இதெல்லாம் சொல்றாரு, அதாவது கலாத்தியர்ல சொல்றாரு. In Galatians he tells that. அப்பப்ப கொஞ்சம் எனக்கு அப்படியே கொஞ்சம் வியாதி வரும், ஆனாலும் நீங்க அதை கொஞ்சம் பொறுப்படுத்தாம எங்களை ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொல்றாரு. So he tells that often we are diseased but you did not see that you accepted தெய்வீக us. சுகத்துக்கு எதிராக பேசுறாரு பாஸ்டர் ஜெயக்குமார்னு சொல்லாதீங்க. So do not tell that I'm talking about divine healing. கர்த்தரிடத்திலிருந்து தான் வருது. Healing is from God. இயேசு தழும்புகளால் என்னை சுகமாக்குகிறார். Jesus by his stripes I've healed. எனக்கு நான் வியாதியில ஒரு தடவை நான் உடுமலைப்பேட்டையில இருக்கும்போது அப்பெண்டிஸ் வியாதினால ரொம்ப கஷ்டப்பட்டேன். When I was in Udumalapet I was completely diseased because of appendix. வலது பக்கத்துல பயங்கர பெயின். Oh, I had a great pain in my stomach. கிட்டத்தட்ட நான் சொல்றது 1990ல கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி. Before 30 years 1991. அப்ப எங்க தகப்பனார் எங்க அப்பா அம்மா வந்து பார்க்கிறதுக்காக வந்திருந்தாங்க. My father and parents came to see me. தண்ணீர் ஒரு சொட்டு வாய்க்குள்ள தண்ணி குடிச்சாலும் உடனே இங்க குத்தும் பயங்கரமா. Even a drop of water when I gets in it used to give me a great pain. எனக்கு அங்க ஃபெய்த்தோம் விசுவாசிகள் டாக்டர்ஸ் நாங்க வந்து பார்க்கறாங்க. Faithom believers but doctors they have to come and check me. appendix தவிர வேற ஒண்ணும் கிடையாது. There is nothing other than appendix. அப்ப இத தவிர வேற ஒண்ணும் கிடையாது, அதுதான். It is that they say. ஆனா கொஞ்சம் அப்படி பஸ்ட் ஆயிரும். It will burst. பஸ்ட் ஆயிச்சுனா அப்படி வயிறு வீங்கிரும். Your stomach will swell. அப்படியே அவ்வளவுதான், அப்படியே வந்து வீங்கி அப்படியே ஆள் போயிடுவாங்க. That's all they'll die. அப்ப எனக்கு நல்லா தெரியும். உடுமலைப்பேட்டை விசுவாசிகள் அப்ப மழை பெய்யுது. It was raining and believers of Udumalapet. மழை பெஞ்சாலும் பரவாயில்லைன்னு எல்லாம் வெளியில நின்னு முழங்கால் போட்டு கத்தி ஜெபம் பண்ணாங்க. All the believers they knelt down and prayed to God. கிட்டத்தட்ட 15 நாள் படுக்கையில இருந்தேன். I was 15 days bed. அப்ப எனக்கு வெறும் குளுக்கோஸ் பவுடர் மாத்திரை வாயில போட்டுக்கிட்டே இருந்தாங்க. They were giving me only glucose powder. வயிறு அப்படியே வயித்துல மேல ஒரு சிறிய துண்டு மேல பட முடியாது. Just even a piece of cloth was not on me. கொஞ்சம் கூட அங்கிட்டு கிட்ட அசைக்க முடியாது. Not even able to shake my body. அப்படி வேதனையில துடிச்சேன். I was troubled badly. அப்ப பாஸ்டர் சீக்கே லாசஸ் இருந்தார். அவர் சென்டர் பாஸ்டர் இருந்தார். He was the center pastor. அப்ப அவர் மூலமா தான் நான் கர்த்தருடைய ஊழியத்துக்காக தூத்துக்குடியில இருந்து வந்தேன். Through him only I came to ministry from Thoothukudi. அவர் நான் படுத்திருக்கிறத கேள்விப்பட்டு அவர் உடுமலைப்பேட்டைக்கு வந்தார். He heard that and he came to Udumalapet to meet me. எங்கூட உட்கார்ந்து நல்ல கையை பிடிச்சு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஸ்தோத்திரம் 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 ஜெபம். He sat by my side and holded my hand and in 1 hour he started to praise God and pray God. அது ஒரு பலவீனம் என்னை விட்டு நீங்கி போய்க்கிட்டே இருந்தத உணர்ந்தேன். I realized that a weakness started to move out from me. உடனே அல்ல, படிப்படியா சுகமாச்சு. Step by step I was healed. இன்றைக்கு வரைக்கும் அந்த வியாதி என்கிட்ட இல்லவே இல்ல. Till today I don't have that disease. ஹalleluya hallelujah. அப்ப எனக்கு என்ன, நான் எங்க கன்வென்ஷன் போனாலும் சரி, in any convention when I go, என் கூட இருக்கிற பெரிய சிஸ்டர், elder sister, என் கூட இருக்கிற சிஸ்டர்ஸ் என்ன செய்வாங்கன்னா, sisters what they do, எனக்கு மாத்திரம் தனியா கொளைய வச்சு தான் தருவாங்க சோறு நல்லா குழைச்சு they used to completely boil the rice and give it to me. நல்ல எனக்கு காடானது எனக்கு தர மாட்டாங்க. They not give anything, they completely mash it. வயிற்று வலியில கஷ்டப்பட்டவர் because I struggled in அப்படினு சொல்லிட்டு because of that. ஆனா பின்னாட்கள்ல அதுக்கு நான் அடிமையாக கூடாதுன்னு அதையும் விட்டுட்டேன். In later days I should not be slave for that, even I left that. இன்னைக்கு வரைக்கும் பிரியமானவர்களே அந்த வியாதி கர்த்தர் ஒரு சுகம் தந்துட்ட, பூரண சுகம். Till today I don't have that disease, believer. God ஹalleluya. கர்த்தர் hallelujah. மருத்துவர்கள் கூட இந்த கொஞ்ச நாளைக்கு அத நீ அந்த ட்ரீட்மென்ட் எடுக்கிற வரைக்கும் உனக்கு சுகம். ஆனா கர்த்தர் எனக்கு சுகம் தந்தா, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். Doctor's treatment is temporary and little by little when God heals you it's perfect. அதான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிறோம். That's what we read in 1 Peter chapter 2. அவருடைய தழும்பு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல 2:24 கீழ் பகுதியில் என்ன சொல்லி இருக்கிறது? What is told below? தழும்புகளால் குணமானீர்கள். By whose stripes you are healed. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். Who himself bore our sins in his own body on the tree, that we having died to sins might live for righteousness, whose stripes we are healed. அவருடைய தழும்பு நம்மை சுகமாக்குறது. His stripes is healing us. விசுவாசிங்க. Believe that. இயேசுவே உம்முடைய தழும்புகளால் நான் சுகமாக்கப்படுவேன். Jesus, by your stripes I'm healed. இந்த நேரத்தில் உங்களுடைய வீடுகளில் யார் வியாதியஸ்தர்களா இருந்தாலும் சரி, so now whoever is in your house, மேல் கைகளை வைத்து ஜெபியுங்க. lay your hands on them and pray. தழும்புகளால் நீங்கள் சுகமாக்கப்படுவீங்க. By your stripes you will be healed. விசுவாசிகள் நடக்க அடையாளங்கள். This is the வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள், சொஸ்தமாகும். You lay your hands on the disease that shall heal. நீ ஜெபம் பண்ணி சுகம் கிடைக்கலன்னா, if you don't pray, if you pray and not ஊழியக்காரங்க கிட்டத்துல போய் சொல்லி ஜெபம் பண்ணு. go and talk to the servants of God. கர்த்தர் சுகம் தருவார். Lord shall heal them. பெஞ்சமின் அண்ணா ஒரு தடவை அது ஒரு பிரசங்கத்துல சொன்னார். Benjamin pastor once told in his message, நான் பல நேரங்களில் ஜெபம் பண்ணி விசுவாசத்தை பலப்படுத்திட்டு சுகமாச்சு. many times I prayed and because of my faith I got healed. அப்போ நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு முறை எனக்கு வந்த வியாதியில சுகமே கிடைக்கல. Once in a disease I was not able to
get healed. எல்லாம் சாப்பிட்டு பார்த்தேன், I ate anything. ஜெபம் பண்ணி பார்த்தேன், I ate everything and அல்ல prayed. ஆவியில நிரம்பினேன். Even God- ஆனா even God குறிப்பிட்ட filled இந்த with வியாதி எனக்கு சுகமாகாம இருந்துச்சு. A particular disease was not got healed. உடனே வசனம் தெரியும், வசனத்தை கர்த்தர் காட்டினார். Lord showed the verse. வியாதி பட்டிருந்தா If a disease, சபையின் மூப்பரை வரவழை, call the elders of the church. அப்ப அவன் உனக்காக என்ன பூசி என்ன செய்வான், They'll- சுகமாக்குவான். They'll apply the oil ஜெபம் பண்ணுவோம், அப்ப சுகமாகும். and they'll pray for you and you'll be உடனே healed. நான் ஊழியக்கார இடத்துல போய் ஜெபம் பண்ணேன். Immediately went to servants of God and prayed. அவர்கள் என்ன சொல்லி என்ன தொட்டு சொல்லி ஜெபிச்சாங்க. They touched the oil and they prayed. அப்ப எனக்கு சுகம் தந்துச்சு. I got healed. ஹalleluya. Hallelujah. ஐயா, நீங்க ஜெபம் பண்ணி விடுதலை வாங்குறது மாத்திரமல்ல, Not only you could pray and get healing. சுகம் விடுதலை இல்லை என்றால் ஊழியக்காரத்துல சொல்லி அவரிடத்துல ஜெபிச்சு சபையின் மூப்பர்கள், ஊழியர்கள், மூத்த தேவனுடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள் ஜெபிக்கிற ஜெபம் உங்களுக்கு விடுதலையை தருகிறது. If deliverance come to servants of God or the elders or the believers, and they shall pray for you and இயேசு will heal. வியாதிகளை சுகமாக்குகிறார். Jesus heals the disease. எல்லா சிறையிருப்பிலிருந்து He மாற்றுகிறார். shall change all the எபிரேயர் captivities. 2 அதிகாரம் 15 வசனத்துல வாசிக்கும் பொழுது When we read Hebrews 2:14, எல்லா சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் உங்களை He விடுதலையாக்குகிறார். shall deliver you from all the captivities. விடுவிக்கப்பட முடியாத எந்த வல்லமையில நீங்கள் இருந்தாலும் சரி, Whatever the powers which you cannot be delivered. கடன் பாரங்கள் உங்களை சிறையாக்கி வைத்திருந்தாலும் சரி, If debts is making you captive, பலவிதமான தீய மனுஷனுடைய சூழ்ச்சியினால் நீங்கள் சிறையாக்கப்பட்டிருந்தாலும் or சரி, the tricks of the evil man is making you captive. சில நிந்தைகள் அவமானங்களுக்குள்ளாக்கப்பட்டு நீங்கள் வெளியில தலை காட்ட முடியாமல் யோசேப்பை போல நீங்கள் சிறைக்குட்பட்டவர்களா இருந்தாலும் If சரி, you are in prison like Joseph because of the reproaches and shame, ஹalleluya, Hallelujah. சிறையில் இருந்து அவர் உங்களை விடுதலையாக்குகிறார். He shall set you free from the captivity. விடுவிக்கக்கூடியவர் நம்முடைய He is ஆண்டவர். the God who sets you free. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு சொல்லும்போது சொல்றார், St. Paul, when he tells in Galatians, கலாத்தியர் 1 அதிகாரம் 4 வசனத்துல வாசிக்கும் பொழுது, we read Galatians 1:4, இப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து அவர் நம்மை He விடுதலையாக்குகிறார். delivers from the present evil age. அது மாத்திரமல்ல, அதே கலாத்தியர் 3 அதிகாரம் 13 வசனத்துல Same Galatians 3:16, நியாயப்பிரமாண சாபத்திலிருந்து அவர் உங்களை He விடுதலையாக்குகிறார். delivers from the curse of the law. இயேசுவின் மீட்பு எப்படி இருக்கு பாருங்க. See the redemption of Jesus, how எந்த it is, சூழ்நிலையில இருந்தெல்லாம் உங்களை தூக்கி விடுகிறார். how He lifts from everything. கலாத்தியர் 3 அதிகாரம் 13 வசனத்துல அதை பற்றி சொல்லுகிறார். Galatians 3:16, அது மாத்திரமல்ல, not only that, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு என்னை கொண்டு வருகிறார். He takes me to the clear measure of என்னை the fullness of Christ. பூரண வளர்ச்சிக்கு கொண்டு வருகிறார். Oh, it measures of the fullness of Christ. நியாயப்பிரமாணம் எந்த மனுஷனை பூரணப்படுத்தவில்லை. Lord did not make man perfect, ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் but Lord மரணமோ, Jesus, but the righteousness of Lord அவர் Jesus Christ, எனக்காக கொடுத்த ஜீவனோ, the life which it gave to அவருடைய me, ரத்தமோ, அவருடைய மீட்போ, His blood or His redemption, அந்த சூழ்நிலையிலிருந்து என்னை தூக்கி விட்டுருச்சு. it lifted me from all the கிறிஸ்துவின் pits. நிறைவான வளர்ச்சிக்கு அவர் என்னை கொண்டு போகிறார். He is taking me to the right measure of the fullness of கிறிஸ்துவின் Christ. சபை பக்தி விருத்தி அடைய வேண்டும். Oh, with this church has to be going to edification. பூரண வளர்ச்சிக்கு வர வேண்டும். It has come into perfect fullness of எபேசியர் Christ. எபேசியர் 4 அதிகாரம் 13 வசனத்துல வாசித்தால் அதை பற்றி சொல்லி இருக்கிறது. When we read Ephesians 4 chapter 4 verses 11 in English, கிறிஸ்துவின் சபை நிறைவான வளர்ச்சிக்கு வர வேண்டும். it has to come to the perfectness of அதற்காக Christ. கர்த்தர் சபையில அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், மேய்ப்பர்களை வைத்திருக்கிறார். So Lord has kept apostles, prophets, evangelists, pastors and teachers. அந்த சபைக்கு வரங்களை கர்த்தர் தருகிறார். Lord gives gifts to the church. அது அந்த வரங்கள் தான் முதலாவது நீங்க இந்த வசனத்துல 13 வசனம் 4:13ல சொல்லி இருக்குது. When we read in 4:13, அதாவது அந்த வரங்களை கிருபை அவர் அழிஞ்சு 8 வசனத்தில் 4:8லையும் சொல்லி இருக்குது. in Ephesians 4:8 it tells, உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்கள் அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். therefore he says, when he ascended on high, he led captivity captive and gave gifts to men. முதலாவது என்ன செய்கிறார்? So what he does first, நமக்கு என்ன வரங்களை அவர் தந்திருக்கிறார்? what gifts he has given, நமக்கு தந்த வரம் என்ன? what is the gift he has given? நித்திய ஜீவனை உங்களுக்கு He தந்திருக்கிறார். has given us an everlasting life. பாவத்தின் சம்பளம் மரணம், Wages of sin is death. தேவனுடைய கிருபை வரமோ. What is the gifts of God? ரோமர் 6 அதிகாரம் 23 வசனத்துல Romans 6:23, தேவனுடைய கிருபை வரமோ, but the gift of God, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். gift of God is eternal life in Christ அப்ப Jesus அந்த our Lord. கிருபை வரம் என்ன செய்கிறது? So what is the gift does? நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையாகினீர்கள். பரிசுத்தமாதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். 23 வசனத்தை பாருங்க. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற நித்திய ஜீவன். 23, for the wages of sin is death, but the gift of God is eternal life in Christ Jesus our Lord. முதலாவது கொடுக்கிற வரம் என்ன? What is the gift he gives? நமக்கு பாவத்திலிருந்து விடுதலையாக்கி He delivers from the sin. கூடிய கிருபைக்குரிய வரம், கிருபையை கர்த்தர் நமக்கு He தந்தார். gives us grace. அந்த நித்திய ஜீவனை He has தந்திருக்கிறார். given us eternal life. இனி ஒரு காலமும் தாகம் எடுக்காத ஒரு ஊற்று அவர் தந்துட்டார். He has given a fountain which shall never you shall not thirst அதுதான் anymore. அந்த சமாரியா ஸ்திரீக்கு இயேசு
இயேசு கொடுத்தார். That's what Lord gave to Samaritan woman. யோவான் சுவிசேஷம் 4 அதிகாரம் 10 வசனத்துல சொல்லி இருக்குது. John chapter 4 verses 10. அந்த ஊற்றை அவளுக்கு கொடுத்துட்டார். He's given that fountain இனி to her. அவளுக்குள்ள இருக்கிற பாவத்தின் தாகம் அவளை விட்டு நீங்கி The போயிடுச்சு. thirst of sin has gone away from her. நித்திய ஜீவன், Eternal everlasting life. விடுதலை அவர் தந்துட்டார். He's given us deliverance. இரண்டாவது பரிசுத்தாவியின் வரத்தை தர்றார். Second, he has given the gift of Holy இது Ghost. அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 38 வசனத்துல பரிசுத்தாவியின் வரத்தை அவர் உங்களுக்கு தருவார் என்று சொல்றார். Acts 2:38, he gives the gifts of Holy Spirit. மூன்றாவது தான் ஊழியக்காரர்களை நமக்கு வரங்களாய் தருகிறார். Third is he's given us the servants of God as gifts. நீங்க ஊழியக்காரங்களை இழந்துற கூடாது. You should not lose the servants of God. ஊழியக்காரங்க உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்க ஒரு gift, வரங்களா கர்த்தர் தந்திருக்கிறார். God has given servants of God as gifts for you. இதான் எபேசியர் 4 அதிகாரம் 13 வசனத்துல. That's what we read in Ephesians 4:11 in English. அதனால அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள், 5 உத்தியோகஸ்தர்கள். Apostles, prophets, evangelists, pastors and teachers, 5 duties. ஊழியக்காரர்களை வரங்களா கர்த்தர் உங்களுக்கு God has given as gifts to them. 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 8 வசனத்துல வாசித்தால், When we read 1 Corinthians chapter 12 verses 8, அதுல சொல்லி இருக்குது ஆவிக்குரிய வரங்களை கர்த்தர் தருகிறார். Lord gives the gifts of spirits. நித்திய ஜீவன வரங்களாய் தர்றார். He has given eternal life. பரிசுத்தாவிய வரங்களாய் He has given தர்றார். the Holy Ghost. ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு வரங்களாய் He has தர்றார். given servants of God as gifts. ஆவியின் வரங்கள் 9 வரங்களை கர்த்தர் உங்களுக்கு He is தருகிறார். giving 9 gifts of spirits to you. இதெல்லாம் எதுக்கு தர்றார் ஆண்டவர்? Why God is giving all this? கிறிஸ்துவின் சபை நிறைவான வளர்ச்சிக்கு வரணும். The church has to grow in perfect fullness of கிறிஸ்துவின் Christ. பூரணத்தை நீங்க அடையணும். You have to attain the measure of Christ. அடிப்படை மூல உபதேசத்திலே நிக்க கூடாது. Do not stand in the fundamentals of மனம் Christ. திரும்புதலை பற்றி உள்ள காரியங்களை நீ சொல்லி 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 போடப்பட்ட அஸ்திபாரத்தையே திரும்ப திரும்ப போடாத. Again, do not lay the foundations of repentance. பூரணராகும்படி கடந்து போவோமாக. Go forward for perfection. கடைசியா சொல்றேன். Finally, I'll மகா tell. பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். Lord has given you a great blessing that to enter into most holy place. எபிரேயர் 10 அதிகாரம் 19 வசனத்திலே வாசிக்கும்போது, When we read in Hebrews 10 chapter 10 verse 10 19, அதிகாரம் 19 வசனம் 20 வசனத்திலே chapter 10 19 20, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பதாக அந்த திரைச்சிலைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார். Jesus Christ has entered into the veil before us. அது ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியால் என்று சொல்றார். Therefore, brethren, having boldness to enter into the holiest by the blood of Jesus, by a new living way which he has consecrated for us through the veil that is his flesh. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக By the blood of Jesus, அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார். he has entered into the holiest. நம்மை மீட்டெடுத்தது எதற்காக? Why he has redeemed us? அவர் பிரவேசித்த அந்த இடத்துக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்க To முடியாது. take us the place where he has entered. நான் எங்கே இருக்கிறேனோ அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்க முடியாது. Where I am, I have to gather you, take you to that place. நான் போறேன். I'm going. சீக்கிரமா வர I'm போறேன். going to come back again. உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன். I'm going to prepare a mansion நான் for you. வந்த பின்பு உங்களை சேர்த்து கொண்டு போவேன். I'll come again, I'll gather you எங்கே up. சேர்த்து கொண்டு போறார்? Where? இயேசு கிறிஸ்து எங்க போயிருக்கிறார்? Where Jesus is gone. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போயிருக்கிறார். He has entered into the holiest. எப்படி போயிருக்கிறார்? How he has gone. நீங்கள் எபிரேயர் 6 அதிகாரத்தில் நீங்க வாசிச்சீங்க. When we read Hebrews 6, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போயிருக்கிறார். as per the order of the law of Melchizedek, he நமக்கு has entered. முன்னோடியாகிய இயேசு The first of Jesus, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி as per the law of Melchizedek, அவர் என்ன செய்திருக்கிறார்? what he has done. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே சிறைக்குள்ளே He has பிரவேசித்திருக்கிறார். entered into the holiest through veil. அதனால் எபிரேயர் 6:19-20 அதை பற்றி சொல்லி இருக்கிறது. That's what we read Hebrews 6:19. அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளே போகிறதுமான ஆத்தும நங்குரமா இருக்கு. 19 வசனத்துல 6:19. நமக்கு முன்னோடியா இருக்கிற இயேசு, Jesus who is before us, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியரா நமக்காக அந்த திரைக்குள்ள பிரவேசித்திருக்கிறார். as per the law of order of Melchizedek, he is the high priest who has entered in. எப்படி போயிருக்கிறார்? How he has gone? அவர் தானாக போகல. He did not go by ஒரு himself. முறை இருக்கு, ஆரோனுடைய முறைமையின்படி அல்ல. Not by the law of Aaron. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நமக்கு முன்னோடியா As போயிருக்கிறார். per the law and order of Melchizedek is gone. அப்ப பின்னோடிகளாகி நாமும் என்ன செய்ய வேண்டும்? Who is he the first who has அந்த gone? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி தான் அங்க போக முடியும். As per his law we have to go in. ஆனால் இந்த ஊழியம் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி உள்ள ஆசாரியத்துவத்தின் ஊழியம். This is the priest ministry as per the law of the order of அந்த Melchizedek. முறைமை என்னங்கறதால் அடுத்த அதிகாரத்துல 7 அதிகாரம் 1 வசனத்துக்கு கீழ எல்லாம் பவுல் அப்போஸ்தலன் சொல்லிட்டு வர்றாரு. That is what below in 7th chapter verses 1 St. Paul says அந்த this. மெல்கிசேதேக்கை பற்றி இப்ப பேச சமயம் இல்ல. We don't have time to talk about Melchizedek. அதை நான் இப்பொழுது நிறுத்துகிறேன். I'm going to stop now. ஆகையால் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் பிரதான ஆசாரியரா உள்ள பிரவேசித்தார். As a high priest as per the law and order of Melchizedek is entered in. நீ பரலோகத்துக்கு போக வேண்டுமானால், If you have to go to heaven, சியோன் எருசலேமுக்கு போக வேண்டுமானால், Zion and இந்த Jerusalem,
மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி உள்ள ஆசாரியத்துவத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் உன்னுடைய You have to ஆவியிலே. accept the priesthood of Melchizedek order. ஊழியம் செய்கிறவர்கள் அந்த மெல்கிசேதேக்கின்படி உள்ள ஆசாரியத்துவத்தின் ஊழியத்திற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். Servants of God, you have to surrender yourself with the priesthood of the order of Melchizedek. அந்த முறைமைதான் பிரியமானவர்களே அவர் ஜனங்களை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கொண்டு போகிறார். Beloved, that law has taken into the holiest. நம்முடைய இயேசு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்காக நமக்கு முன்பாக திரைச்சலைக்குள்ளே பிரவேசித்தார். Jesus has entered into the holiest through veil. நாம் எல்லாம் இந்த காலைவேளையில கண்களை மூடுவோம். Let's all close our eyes in this morning எனக்கு now. எல்லாம் என்னுடைய இயேசுதான். For me everything is Jesus. என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் என்னுடைய In இயேசுதான். my life everything is Jesus. நான் நிற்பது என்னுடைய இயேசுவால் தான். I stand by Jesus. என்னுடைய சரீரம் அவருக்குரியது. My body belongs to என்னுடைய him. ஜீவன் அவருக்குரியது. My life is for him. ஓ எனக்குரியது எல்லாமே அவருக்குரியது. Everything was mine for him. நான் நிற்கிறது நடக்கிறது ஓடுறது எல்லாம் என்னுடைய ஆண்டவருக்காக. I stand, I run, and I do everything for Jesus. சாத்தான் நீ தேவத்தில் நிக்கும்போது அவன் நடுங்குவான். Satan will tremble when he stands before அவன் me. ஜெபிக்கிறத பார்த்து அவன் நடுங்குவான். He will tremble when you இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டாகிற மீட்பை நீ அனுபவிக்கும்போது, when you experience the redemption by the blood of ஓ அந்த Jesus. மீட்பை நீங்கள் இந்த காலவேளையில பெற்றுக்கொள்ளும்போது, When you receive this redemption this morning, பிசாசின் கிரியைகளை அழித்தார் என்று சொல்லிக்கிட்டே இருங்க. continue to tell that he has destroyed the works of devil. கண்களை மூடி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருங்க. Continue to pray this. எல்லா ஆண்டவரோட துதிங்க. Praise him to look at him. இயேசுவின் பாவத்தை சுமந்தார்னு சொல்லுங்க. Tell that Jesus has beared my இயேசு sins. பாவ வல்லமை அழித்தார்னு சொல்லுங்க. Tell that Jesus destroyed the powers of வியாதியை devil. என் வீட்டுக்குள்ள வராத சொல்லுங்க. Tell that disease cannot enter into my house. இயேசு மரித்தார். Jesus died. தழும்புகளால் By his சுகமாக்கப்பட்டு stripes I am healed. என்னை சுகமாக்குறவர் இயேசு. Jesus is who heals me. எந்த வியாதியை சுகமாக்குவார்? He shall heal சுகம் every இயேசுவிடத்தில் disease. உண்டு. Jesus, from Jesus he அவர் is healing. எல்லாவற்றை சகல வியாதிகளையும் சுகமாக்கினார் என்று தான் வேதத்தில் That's what we read in scripture. He shall heal every disease. எல்லா வியாதியை சுகமாக்குறவர் இயேசு. Jesus heals all disease. வல்லாத வல்லமையிலிருந்து அவர் விடுதலை ஆக்குறார். He delivers from all powers. சிறையிலிருந்து விடுதலை ஆக்குறார். Sets you free from இந்த captivity. உலகத்தின் வல்லமையில பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்குறார். Sets you from the evil age. லௌகீகத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்குறார். Delivers from worldliness. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு அவர் உங்களை கொண்டு வருகிறார். He takes to the measure of the fullness of Christ. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே உங்களை கொண்டு போகிறார். He takes you to the holiest. மேகத்தில் நீங்க அவர் வரும்போது நீங்க எல்லாரும் அவருடைய சமூகத்துக்குள்ளே போய் அவரை பிரவேசிக்க காண போறீங்க. You're going to meet him in his presence when he is என்னால் coming close. உண்டாகல. It's not by me. அன்னைக்கு நீங்க பரலோகத்துக்கு போகும்போது என்ன சொல்லுவீங்க? When you go to heaven, what are you going to tell him that எப்படி day? நான் வந்த இந்த இடத்துக்கு? How did I come to this எனக்கு place? கிடைக்குமோ கிடைக்காதோன்னு நினைச்சேன். I was thinking how will I நான் get or பரலோகத்துக்கு not? போவேனா போக மாட்டேனான்னு யோசிச்சேன். I thought will I go to heaven or not? நான் வந்துட்டேனே. I've come in. ஓ எப்படி? How is it? உடனே அன்னைக்கு ஆவியானவர் சொல்லுவார். Holy Ghost will tell அன்னைக்கு immediately. தூதர்கள் எல்லாம் சொல்லுவாங்க. Angels will tell. அன்னைக்கு இந்த பிரசங்கம் உங்க மனசுல பேசிக்கிட்டு இருக்கும். This message will continue to talk to you. என்னால் உண்டானதல்ல. It is not by me. இயேசு கிறிஸ்து எனக்காக கிறிஸ்துவுக்குள் எனக்காக அவர் மரித்தபடியினார். Because Jesus died for அவர் me. என்னை மீட்டபடியினார். Because he's redeemed me. அவருடைய இரத்தத்தினால் உண்டாகிற மீட்பு Redemption by his blood. இந்த சுதந்திரத்துக்கு என்னை பங்காளி ஆக்கிற்று. It is made as partakers of உடனே the அந்த inheritance. நேரத்தில் நான் என்ன செய்வேன்? What will I do? இயேசுவை போய் கட்டிப்பிடிச்சு கொள்வேன். I'll go and embrace இயேசுவே இந்த காயங்கள்னால என்னை சுஸ்தமாக்கினது. Jesus, this wounds has இந்த healed me. தழும்புகள்னால என்னை குணமாக்கினது. This stripes has healed me. இயேசுவே இந்த இரத்தத்தால என்னை மீட்டது. This blood has எனக்கு ஒரு redeemed me. ரட்சிப்பை தந்தது. Gave me salvation. இந்த மெல்கிசேதேக்கின் முறைமைக்கு நான் என்னை அர்ப்பணித்தபடியினாலே Surrender myself to the law of Melchizedek. இந்த திரைச்சலைக்குள்ள வந்திருக்கிற I've come inside the wheel. உம்மோடு கூட வந்திருக்கிற I've come with you. அன்னைக்கு நீங்கள் சந்தோஷித்து களிகூற போறீங்க. With joy you shall அன்னைக்கு rejoice then. ஆனந்தித்து களிகூற போறீங்க. You're going to joy. ஆகையால எல்லாரும் இயேசு 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 அறிக்கையிடுங்க. Everybody confess Jesus and Jesus and இந்த Jesus. வாழ்க்கையில் எல்லாமே இந்த இயேசுதான். In my life everything is Jesus. என் மீட்பர் இயேசு என்று சொல்லுங்க. Tell that Jesus is my இந்த redeemer. வாழ்க்கையில் எல்லாமே இந்த இயேசுதான். Jesus is everything in இந்த my life. பூமியில் இருக்கிறது இருந்த நாள் முதல் From the day I was born in this earth. லோகத்தில் நான் போய் சேருகிற From the day I'm going to get into heaven. நித்தியானந்த என்ற ஏக சக்கராதிபதியாம் The God who is richest. நேசரை நான் I'm காணப்பட்டோம். going to see my beloved. அவரை போய் காண்டு அவருடைய காயங்களை நான் முத்தம் I'm going செய்கிறேன். to see him. I'm going to kiss my. ஓ ஆனந்தத்தை நான் கழித்துக் கொண்டிருக்கிறது நாள். Rejoice in him. அந்த நாள் ஒரு மகிமையான நாள். The days of அந்த நாள் glory. சந்தோஷமான நாள். The days of joy. அந்த மீட்பின் நாளை நீ இன்னைக்கு உணராவிட்டாலும் If you're not going to realize the day of redemption, அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, Beloved child of God. இன்னைக்கு அந்த மீட்பின் நாளை நீ உணராம இருக்கலாம். you're not realizing today. அன்னைக்கு அந்த மீட்பின் நாளை நீ உணர்ந்து கொள்ளுவாய். You realize this day of அந்த நாள் ஆனந்தத்தினால் கீதங்களை பாடி கர்த்தரை துதித்துக் கொண்டே You're going to இருப்பாய். sing song and கரங்களை தட்டி joy. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. Clap your hands and give glory to ஆண்டவரே him. நீர் எங்களை படுத்தினப்பா. Lord, you've உம்முடைய given us. ஜீவன்கள் நாங்கள் ஆண்டவரே. Lord, you've given life for என் us. சரீரம் உமக்குரியது எல்லாம் My body ஒப்புக்கொடுங்க. belongs to you, Lord. எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி அவரை துதியுங்க. Clap your hands and give glory to him. ஷாபாலகானா பாலகானா பௌரி பாலகானா. எனது சரீரம் உமதல்லவோ எனது ஜீவனும் உமதல்லவோ எனதனைத்தும்